पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तं हदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मामृतं गमय। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्दधामि भगवद्गीते भवद्वेषिणीम्। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दायतपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावः दोग्धा गोपालनन्दनः पार्थो वत्ससुधीर्भोक्ता दुग्धं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्। भीष्मद्रोणतटां जयद्रथजलां गान्धारनीलोत्पलां शल्यग्राहवती कृपेण वहनी कर्णेन वेलाकुलाम् अश्वत्थामविकर्णघोरमखरां दुर्योधनावर्तिनीं सोत्तीर्णा खलु पाण्डवैरननदीं कैवर्तककेशवः पाराशर्यवचः सरोजममलं गीतार्थगन्धोत्कटं नानाख्यानककेसरं हरिकथा सम्बोधनाभूतितम्। लोके सज्जनषट्पदैरहरः पेपीयमानं मुदा भूयाद्भारतपङ्कजं कलिमलं प्रध्वंसिनः श्रेयसे। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम्। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुः सुरासुरगणाः। देवाय तस्मै नमः देवाय तस्मै नमः। ॐ श्रीकृष्णाय परमात्मने नमः। श्रीकृष्ण कृष्ण कृष्ण।
ஓம் நாராயண பரோ வியக்தாத் அண்டமவ்யக்த சம்பவம் அண்டஸ்யாந்தஸ்தினி லோகாஹ சப்தத்வீபாச்ச மேதினி. ஓம். எல்லாருக்கும் நமஸ்காரம். நம்ம இன்னையிலிருந்து பார்க்க போறது பகவத்கீதையில த்விதீய ஷட்கம் அப்படின்னு நம்ம சொல்றோம். 2வது 6 அத்தியாயம். ஷட்கம் அப்படின்னா 6 அத்தியாயத்தை 6 எண்ணிக்கையுடைய பேக்கேஜுக்கு பேர் ஷட்கம்னு பேர். த்விதீய ஷட்கம்னா 2வது ஷட்கம், 2வது 6 அத்தியாயம். 7வது அத்தியாயத்துல இருந்து 12வது அத்தியாயம் வரைக்கும் பார்க்க போறோம். இதுக்கு என்ன பேர் அப்படின்னு கேட்டீங்கன்னா உபாசனா காண்டம் அப்படின்னு இதுக்கு நம்ம போட்டுக்கலாம். ஹெட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா முதல் 6 அத்தியாயம் கர்ம காண்டம், 2வது 6 அத்தியாயம் உபாசனா காண்டம், 3வது 6 அத்தியாயம் ஞான காண்டம். இந்த உபாசனா காண்டம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேதத்துல இந்த பிரிவு தான் வச்சிருக்கு, கர்மம், உபாசனா, ஞானம். கர்மத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஆசையோட நம்ம பண்ணணும் அப்படின்னா கர்மனா பித்ருலோகா. கர்மத்தினால வந்து நம்ம அடையக்கூடியது அது எந்த உலகத்துல எவ்வளோ பெரிய கர்மமா இருந்தாலும், வைதிக கர்மங்களா இருந்தாலும் கூட வந்து கர்மத்தை ஆசையோடு பண்ணணும் அப்படின்னா பித்ருலோகம்னு சொல்லக்கூடிய சொர்க்கம் வரைக்கும் போக முடியும். அதே அந்த கர்மத்தை வந்து பார்த்தீங்கன்னா நிஷ்காமியமா பண்றோம் அப்படின்னா அந்த கரண சுத்தியை கொடுத்துட்டு சமத்துவம் யோக உச்சியத்தைன்னு இப்போ சொல்லியிருக்கோம், சமத்துவத்தை கொடுத்துடும். ஞான நிஷ்டைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது சாதனமாயிடும். ஆசையோடு பண்ணா சொர்க்கம் வரைக்கும் போகலாம். அதே வந்து பார்த்தீங்கன்னா ஆசை இல்லாம பண்ணும் போது அந்த கரண சுத்தியை கொடுத்து ஞான நிஷ்டைக்கு அது சாதனமாயிடுது. இதுதான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா முதல் 6 அத்தியாயத்துல நம்ம பார்த்துருக்கோம். 6 அத்தியாயத்தோட என்ன காம்பினேஷன் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா கர்மம் பிளஸ் ஞானம், இதுதான் காம்பினேஷன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 6 அத்தியாயத்துல என்ன பண்ண போறோம் அப்படின்னா உபாசனையை பார்க்க போறோம். இந்த உபாசனையையும் கூட வந்து பார்த்தீங்கன்னா யாரு ஆசையோடு பண்றானோ அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வித்யா தேவலோகா அப்படின்னு பிருகதாரணி சுருக்கி சொல்லுது. வித்யான்றதுக்கு அர்த்தம் உபாசனம். இந்த வித்யா மூலமா உபாசனை மூலமா எது வரைக்கும் போக முடியும் அப்படின்னா பிரம்மலோகம் வரைக்கும் ஒரு மனுஷன் போக முடியும். அப்ப வந்து வித்யா தேவலோக, சொர்க்கத்துக்கு மேல இருக்கக்கூடிய மக ஜன தப சத்தியம்னு சொல்லக்கூடிய 4 லோகங்கள் இருக்கு. அப்ப அந்த 4 லோகங்களை அடையறதுக்கான சாதனம் உபாசனம், சகுண ஈஸ்வர உபாசனம் அப்படின்னு பேர். இதையே வந்து பாத்தீங்கன்னா யாராவது ஒருத்தர் ஒரு நல்ல குருநாதர் மூலமா நிஷ்காமியமா தான் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படாம, லோக ஆசைப்படாம நான் கைலாயம் போகணும் வைகுண்டம் போகணும் அப்படின்லாம் எந்த ஆசையும் இல்லாம பரலோகங்கள் ஆசையை விட்டுட்டு ஈஸ்வரனையே அடையணும் அப்படின்னு யார் வந்து பிரம்மத்தையே அடையணும்னு நிஷ்காமியமா ஈஸ்வரார்ப்பணமா உபாசனைகளை பண்றானோ அவனுக்கும் என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா கர்மத்தை பண்ணினா சித்த சுத்தி உண்டாகும், சமத்துவம் உண்டாகும்னு பார்த்தோம். அதே இந்த உபாசனையை பண்ணும் போது 2வது ஸ்டெப்பு, இந்த உபாசனையை பண்ணும் போது மனசு என்ன ஆகுதுன்னா ஏகாகிர சித்தம்னு சொல்லக்கூடிய சித்தம் கிடைக்குது. நல்லா பியூரா இருக்கக்கூடிய ஏகாகிர சித்தம். இந்த ஏகாகிர சித்தத்தை வச்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ண முடியும், ஞான நிஷ்டைக்கு போகும்போது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அப்ப கர்மம் கர்மயோகமா பண்ணும்போது சமத்துவ புத்தியை கொடுக்கும், மனசோட சமநிலையை. உபாசனையை நிஷ்காமியமா பண்ணும்போது சித்த ஏகாகிரம் சமாதியை கொண்டு போய் கொடுத்துரும், சகுண சமாதி. 12வது சாப்டர்ல அதுதான் முடிக்க போறார் ஆச்சாரியார். இதை முடிச்சுட்டு ஒருத்தர் ஞான யோகத்துக்கு வராரு அப்படின்னா அந்த ஞான யோகம் எப்படி இருக்கும், எந்த ஒரு திரும்ப ரிட்டர்ன் பேக் போக வேணாம், வெறுமனை சிரவணம் மனனம் நிதித்தியாசனம் அப்படின்னு போகலாம். இப்ப நம்மளோட பிரச்சனை என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா முன்னாடி இருந்த குருமார்கள், சத்தியகாமனா இருக்கட்டும், ஸ்வேதகேதுவா இருக்கட்டும், இது மாதிரி பெரியவங்க நிறைய பேர் ரிஷிமார்கள் இருந்திருக்காங்க. அவங்க குருநாதர்கள்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்தோன்னே சத்தியகாமனை வந்து பார்த்தீங்கன்னா போய் வந்து மாடு மேய்ச்சிட்டு வா அப்படின்னு அனுப்புனாங்க, கர்மயோகத்தை பண்ணு. சத்தியகாமனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அக்னிஹோத்திர வித்யா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அக்னி வித்யான்னு சொல்லக்கூடிய விராட் உபாசனையை கொடுத்தாங்க. அதுக்கு அடுத்தது அவரோட குருநாதர். அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஞானம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கப்பட்டது. இது மாதிரி ரிஷிகள் எல்லாத்துக்கும் நம்ம ஜனக மகாராஜா நம்ம சொல்றோம்,
ஜனக மகாராஜா வந்து பாத்தீங்கன்னா ஒரு அக்னிஹோத்திர வித்யா விராட் உபாசனைக்கு வந்து பாத்தீங்கன்னா மாஸ்டர் அவர். அப்ப அவர் கர்மயோகத்தை பண்ணி அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உபாசனையை பண்ணி சித்தம் பண்ணதுக்கு பிறகுதான் யாக்ஞவல்ய மகரிஷ்ட இருந்து இந்த ஞானத்தை வந்து பாத்தீங்கன்னா அடைகின்றார். அப்போ ஸ்டெப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி காலத்துல நல்ல முறையா இருந்துச்சு, இப்ப இல்லை. இப்ப நம்ம என்ன பண்ணிட்டோம், நமக்கு ஏதோ பூர்வ ஜென்ம புண்ணியம், நம்ம பண்ண ஏதோ சுக்குர்த்தம், பகவத்கீதையும் வேதாந்தமும் கேட்கறதுக்கான பாக்கியம் கிடைச்சிருச்சு. அப்போ நான் முடிக்கலையே சுவாமி, எனக்கு வந்து பாத்தீங்கன்னா சமத்துவம், மனசோட சமநிலை கிடைக்கல. அப்ப என்ன அர்த்தம், கர்மயோகம் நம்ம பண்ணல. மனசு வந்து பாத்தீங்கன்னா ராம் 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 ராம்னு ஒரே நாமத்துல என்னால நிக்க முடியல, ஏகாகிர சித்தம் இல்லை. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வேதாந்த சிரவணத்தை பண்ணிக்கிட்டே கூட என்ன பண்ணணும், நிஷ்காமிய கர்மத்தையும் அதே நிஷ்காமியமா வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரார்ப்பணம் பண்ணிக்கிட்டே கூட வந்து சித்தத்தை ஒரே தத்துவத்துல வந்து பாத்தீங்கன்னா பகவான சகுண ஈஸ்வரன் இடத்திலேயே தத்துவத்தை மனசை நிப்பாட்டுறது, ஏகாகிர சித்தத்தை கொண்டுட்டு வர்றது. இதை ரெண்டுத்தையும் பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா சாதன சதுஷ்டயங்கள் ஃபுல்ஃபில் ஆகும். இந்த சாதன சதுஷ்டயம் ஃபுல்ஃபில் ஆச்சுன்னா தான் நம்ம கேட்ட ஞானம் வந்து பாத்தீங்கன்னா என்னாகும், உபயோகமா மாறும், அது பலனை கொடுக்கறதா மாறும். சாந்தோக்கிய இதுல பிருகதாரண்ய உபனிஷத்துல எல்லா சிரவணம் மனனம் எல்லாம் முடிச்சதுக்கு பிறகு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு உபதேசம் செய்யப்படுது. என்னன்னா, அந்யா வாச்சாம் விமுஞ்சத பிரக்ஞாம் குருவீத பிராமணாக அப்படின்னு ஒரு அருமையான ஒரு மந்திரம் வந்து பாத்தீங்கன்னா முடிக்குது. அதுல சொல்லப்படுது என்னன்னு கேப்பீங்கன்னா, எல்லா வார்த்தையும் விட்டொளி, எல்லா பாடத்தையும் கேட்டதுக்கு பிறகு எல்லா சப்தங்களையும் விட்டொழிச்சிட்டு என்ன பண்ணா பிரஜையை மட்டும் செய்து கொண்டிரு அப்படின்னு விதி வைக்குது. வெறும் பிரஜையை மட்டும் பண்றது. பிரஜான என்ன அர்த்தம், அகம் அகம் அகம்ன்ற ஸ்புரணத்திலேயே நிக்கிறது. அப்ப கேள்வி வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் கேட்கிறார் பூர்வபக்ஷி ரூபத்துல, இந்த பிரஜைன்றத பண்ண முடியாதே சுவாமி, பிரஜான்றது வந்து பாத்தீங்கன்னா வெறும் நான் அப்படின்ற அந்த ஸ்புரண மாத்திரமா இருக்கிறது, வெறும் அறிவு மாத்திரமா கான்சியஸ்னஸா இருக்கிறது. இதை நம்ம பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா அதுதான் பேஸ், அது நானா தான் இருக்கேன். அப்ப நானே பண்ண முடியாது. ஆனா மந்திரம் என்ன இருக்கு, பிரக்ஞாம் குருவீத அப்படின்ற வார்த்தை இருக்கு. முமுட்சுக்கள் என்ன பண்ணணும், பிரஜையை பண்ணட்டும், மற்ற எல்லா சப்தங்களையும் விட்டுட்டு அப்படின்னு. எப்படி சுவாமி பண்றது பிரஜையை அப்படின்னா, பிரஜையெல்லாம் பண்ண முடியாதுப்பா, அதுக்கு எது தடையா இருக்கோ அதை ரிமூவ் பண்ணா மட்டும் போதும். நான்ல நிக்கிறதுக்கு எதெல்லாம் தடையா இருக்கோ அந்த தடைகளை மட்டும் நீக்கினா, அப்டக்கிள்ஸை மட்டும் நீக்கினா போதும், நான்ல நிற்பேன். ஏன்னா என்னுடைய சொரூபமே நான் தான். அப்ப எதெல்லாம் தடையா இருக்கு அப்படின்னு கேட்கும் போது அங்க வந்து பாத்தீங்கன்னா சாதன சதுஷ்டயத்தை ஆச்சாரியார் கொண்டு வர்றார். நம்மள்ட்ட சமம் கம்மியா இருக்கும், தமம் கம்மியா இருக்கும், உபரதி கம்மியா இருக்கும், திதிக்ஷா ஸ்ரத்தா சமாதானம் இது எல்லாம் கம்மியா இருக்கும். அதனால இதை எல்லாத்தையும் நம்ம விருத்தி பண்ணிக்கிட்டே வளர்த்துக்கிட்டே வந்தோம் அப்படின்னா, வேதாந்தம் கேட்டதுக்கு பிறகு நல்ல விருத்தி பண்ணிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா என்னாகும், மெதுவா மனச்சஞ்சலம் நீங்கி போயிடும், சமம் கிடைச்சிடும். இந்திரியங்கள் சலனம் வந்து பாத்தீங்கன்னா மெதுவா நல்லா நீங்கி போகும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா தமம் கிடைச்சிடும். இது மாதிரி ஒவ்வொன்னா கொண்டுட்டு வரும்போது சமாதானம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிர்விகல்ப சமாதியும் ஒருத்தருக்கு அடையப்படும். அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன சொல்லப்பட்டிருக்கு, அப்ப சாஸ்திரத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சாஸ்திரம் படிச்சதுக்கு பிறகு கூட பலன் கொடுக்கறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், இந்த சாதன சதுஷ்டயத்தை கொண்டு வரணும். இந்த சாதன சதுஷ்டயத்துல என்னெல்லாம் பார்த்துருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மொத்தம் 4 சாதனங்கள்ல விவேகம் வைராக்கியம். இந்த விவேக வைராக்கியம் நிஷ்காமியமான கர்மயோகத்தினால தான் சித்திக்கும். அப்ப சாதன சதுஷ்டயத்துல முதல் 2 வந்து பாத்தீங்கன்னா விவேகம் வைராக்கியம், இது 2ம் நிஷ்காமிய கர்மயோகத்தினால சித்திச்சோம். இதுக்கப்புறம் நிஷ்காமியமா இருக்கக்கூடிய உபாசனைகள்னால எது சித்திக்கும் சுவாமி அப்படின்னா, சமம் தமம் உபரதி திதிக்ஷா ஸ்ரத்தா சமாதானம். இந்த 6ம் வந்து பாத்தீங்கன்னா சமாதி சட்க சம்பத்தின்னு சொல்லப்படுது. இந்த 6 குவாலிட்டிஸும் வந்து பாத்தீங்கன்னா உபாசனையினால சித்திக்கக்கூடியது. இது எல்லாம் கரெக்டா சித்திச்சுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்கள்ட்ட முமுட்சுத்துவமும் இருந்துச்சு அப்படின்னா என்னாகும், இந்த கேட்ட வேதாந்தம் உங்களுக்கு அனுபூதியா பலன் கொடுக்க ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு. அதனால வந்து பாத்தீங்கன்னா என்ன சுவாமி உபாசனை பண்ணணும் அப்படின்னு கேள்வி கேட்டீங்கன்னா, இந்த மொத்த வேதாந்தத்திலையும் இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம பகவத்கீதை பாக்குறோம். இந்த பகவத்கீதையில ஒரே ஒரு மந்திரத்தை வந்து பாத்தீங்கன்னா பிரிஸ்கிரைப் பண்ண போறார் ஆச்சாரியார். என்னன்னா, ஓம் இத்யேகாக்ஷரம் பிரம்ம, இதான் இந்த மந்திரம். வேற எதுவுமே இல்லை, ஒரே மந்திரம் தான்.
வேற எந்த மந்திரத்தையும் சொல்லல. அப்போ ஓங்காரத்தை சொல்லி 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 கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிருகதாரண்யத்துல சொல்லும் போது சொல்றாரு ஆச்சாரியார், என்ன பண்ணணும் சுவாமி, ஓமிதி தியாயத ஆத்மானம் அப்படின்னு ஒரு கட்டளையை வந்து முண்டக்கோபனிஷத்துல இருக்கிற மந்திரத்தை ஆச்சாரியார் அங்க சொல்றார். அப்ப பிரஜையை வளர்த்துக்கிட்டே போகணும் அப்படின்னா, பிரஜையில நிக்கணும் அப்படின்னா, நான்ல ஸ்புரணத்துல நிக்கணும்னா அப்டக்கல்ஸ் எல்லாத்தையும் நீக்கணும். மனச்சஞ்சலம், இந்திரிய சஞ்சலம் இதெல்லாம் தடைகளா இருக்கிறது. இதை நீக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும், ஓங்காரத்தை வந்து பாத்தீங்கன்னா தியானம் பண்ணிக்கிட்டு, ஓமிதி தியாயத்த ஆத்மானம், ஓம் என்று ஆத்மாவை தியானிப்பாயாக. அப்ப இந்த தியானம், ஓங்கார தியானம் பண்ண 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 என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த அப்டக்கல்ஸ் எல்லாம் நீங்கிடும், சொரூபமானது அடையப்படும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அங்க ஆச்சாரியார் சொல்ற. அப்ப அதுக்கு என்ன பேர் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஓங்கார உபாசனை நம்ம சொல்றோம்ல, அந்த ஓங்கார உபாசனை. அப்போ முதல் 6 அத்தியாயத்துல கர்மயோகம், 2வது 6 அத்தியாயத்துல உபாசனம். காமியமா பண்ணினீங்கன்னா லோகத்தை அடைஞ்சிருவீங்க, நிஷ்காமியமா பண்ணினீங்கன்னா சித்தம் ஏகாகிரத்துல வந்து நல்ல முறையில வந்து பாத்தீங்கன்னா ஞானம் பலித்தமாகும். அப்ப நம்ம என்ன பண்ண போறோம், கூடவே பாடத்தை படிச்சுக்கிட்டே நித்தியம் வந்து பஞ்சமகா யஜ்யங்களை நிஷ்காமியமா பண்ணிக்கிட்டே வரணும். கூடவே வந்து பாத்தீங்கன்னா உபாசனத்தையும் கூடவே நிஷ்காமியமா வச்சுக்கிட்டே வந்தோம் அப்படின்னா இப்ப நம்ம கேட்கிற ஞானம் பலித்தமாகும். சொன்னதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் வந்து பாத்தீங்கன்னா சாஸ்திரங்கள்ல பெரியவங்க நிறைய பேர் டீக்காரு நிறைய எழுதியிருக்காங்க இதுக்கு, கீதைக்கு. இந்த பெரியவங்க என்ன பண்றாங்க, இந்த முதல் 3 அந்த 18 அத்தியாயங்களையும் 3 பாகமா விபாகம் பண்ணியிருக்காங்க. முதல் 6 அத்தியாயத்துக்கு என்ன பேர் அப்படின்னா கர்த்தவிய மோக நிவர்த்தி அப்படின்னு பேரு. 3 விதமான மோகங்கள் நம்ம எல்லாத்துட்டையும் இருக்கு. முதல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன இருக்கு, என்ன பண்ணணும் என்ன பண்ணணும் என்ன பண்ணணும் அப்படின்னு நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரே கன்ஃபியூஸ் இருந்துகிட்டே இருக்கு. அப்ப அதுக்காக முதல் 6 அத்தியாயத்துல நம்ம என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்றத கிருஷ்ண பரமாத்மா என்ன பண்றார், நிவர்த்தி பண்றார், மோகத்தை நிவர்த்தி பண்றார். முதல் உபதேசமே வந்து பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே உங்களுக்கு டெய்லி வந்து இப்போ உபதேசங்களை ஒவ்வொன்றா போட்டுக்கிட்டு இருக்கோம், கட்டளைகளை நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம். முதல் உபதேசம் எல்லாத்துக்கும் ஃபேமஸா தெரியும், ஏதான் பஷ்ய, ஏதான் பஷ்ய, இவைகளை பார்ப்பாயாக. திருஷ்யத்தை எல்லாத்தையும் பாரு, பார்க்கிறவனா மட்டும் திரஷ்டாவா மட்டும் இரு. இதுதான் வந்து முதல் உபதேசம் ஆரம்பிச்சார். 6வது அத்தியாயத்துல கடைசி உபதேசம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா தஸ்மாத் யோகி பவார்ஜுன. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா 6வது அத்தியாயத்துல கடைசியில சொல்லப்பட்ட உபதேசம் இதுதான். அப்ப ஒருத்தரோட கடைசி முதல்ல ஆரம்பிக்கிறது பார்க்கிற அபியாசம், அதுக்கப்புறம் நிறைய அதை பார்க்கறத வந்து பாத்தீங்கன்னா பண்றதுக்காக நிறைய உபதேசங்கள் ஆச்சாரியர் சொன்னார். சொன்னதுக்கு பிறகு வந்து பாத்தீங்க அப்படின்னா தஸ்மாத் யோகி பவார்ஜுன அப்படின்னு 6:46 6வது அத்தியாயம் 46வது ஸ்லோகத்துல சொல்லி முடிச்சார். ஒருத்தன் மனுஷன் வந்து பாத்தீங்கன்னா கடைசி ஏதாவது காரியம் பண்ணணும்னா யோகியா ஆகணும், யோகியான அனுபூதியானது கிடைத்து விடும். இதான் சொல்லி முடிச்சாச்சு. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம், 7வது அத்தியாயத்திலிருந்து என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம என்ன பண்ணிருக்கோம், 6வது அத்தியாயத்துல கர்மயோகம் பண்ணு அப்படின்னு சொல்லியாச்சு. கர்மயோகம் பண்ணுனா என்ன அர்த்தம் அப்படின்னா 5:10 வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்கு, பிரம்மன் யாதாய கருமாணி சங்கம் தியக்துவா கரோத்தியஹ லிப்யதே நச பாப்பேன பத்மபத்திர மிவாம்பசான்னு ஒரு ஸ்லோகம் 5:10 முக்கியமானது நம்ம பார்த்திருக்கோம். ஈஸ்வரன் இடத்துல, பிரம்மத்தின் இடத்துல என்ன அர்த்தம், ஈஸ்வரன் இடத்துல சர்வ கர்மங்களையும் சமர்ப்பணம் பண்ணிட்டு பலன்ல வந்து பாத்தீங்கன்னா ஆசை இல்லாம இருந்துகிட்டு கர்மங்களை எவன் பண்றானோ அவன் தாமரை இலை தண்ணீர் போல பாப்பங்களிலிருந்தும் புண்ணியங்களிலிருந்தும் சம்பந்தம் இல்லாதவன் ஆகிறான், லிபரேஷன் ஆகிறான் அப்படின்னு சொல்லிருச்சு. சொன்னதுக்கு பிறகு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப கேள்வி வருது, யாரு ஈஸ்வரன்னா யாரு சுவாமி? நம்ம இந்த மொத்த இதுலயும் 6 அத்தியாயத்திலையும் ஈஸ்வர சொரூபத்தை பார்க்கவே இல்லை. ஈஸ்வரன் அகர்த்தான்னு பார்த்திருக்கோம், சிருஷ்டிகர்த்தா சிருஷ்டிய பண்ணினார்னு பார்த்தோம், ஆனா அவர் பண்ணவே இல்லை, மாயை தான் பண்ணுது அப்படின்னு 5வது அத்தியாயத்துல எல்லாம் பார்த்தோம். ஆனா மற்றபடி வந்து பாத்தீங்கன்னா சம்பவாமி யுகே யுகேன்னு ஒவ்வொரு இதுலயும் யுகத்திலையும் அவர் சம்பவிக்கிறார், அவர் வந்து அவதாரம் பண்றாருலாம் பார்த்தோம். ஆனா ஈஸ்வரனோட சொரூபம் பார்க்கவில்லை. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நமக்கு ஈஸ்வரன் மேல சமர்ப்பணம் பண்ணணும், ஈஸ்வரன்கிட்ட கர்மங்களை எல்லாத்தையும் சமர்ப்பணம் பண்ணணும் அப்படின்னு சொல்றீங்க. அதுக்கப்புறம் அந்த ஈஸ்வரனை தியானம் பண்ணணும்னு சொல்றீங்க.
எப்படின்னு தெரியாம ஈஸ்வரன் யார், என்ன விதமா இருக்கார் அப்படின்னு தெரியாம எப்படி சுவாமி நான் சமர்ப்பணம் பண்றது, ஈஸ்வரன்ட்ட வந்து பாத்தீங்கன்னா எப்படி சுவாமி தியானம் பண்றது அப்படின்னு யாருக்காவது கேள்வி வந்துச்சு அப்படின்னா, உலகத்துல பாத்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட தேவதைகள், 30 முக்கோடி தேவதைகள். இது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ்தவ மதத்துல ஜீசஸ் சொல்லுது, அங்க வந்து பாத்தீங்கன்னா 2800 மதங்கள் இருக்கான். வந்து பாத்தீங்கன்னா இதுல நம்ம கிறிஸ்தவ மதத்துல வந்து பாத்தீங்கன்னா 2800 மதங்கள், 600 மதங்கள் வந்து பாத்தீங்கன்னா பிரதானமா இருக்கான், ஃபேமஸா இருக்கிற மதங்கள். நமக்கெல்லாம் தெரியவே தெரியாது. நமக்கு தெரிஞ்சதுல பெந்தகோஸ்தேவும் ஆர்சியும் இதுவும் தான் தெரியும், ஒரு 2-3 தான் தெரியும் ஃபேமஸா. அப்ப அங்கேயும் ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ். இதே மாதிரி முஸ்லிம்ஸ்லயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரதானமா வந்து பாத்தீங்கன்னா 250 பிரிவுகள் இருக்கான், பிரதான பிரிவுகள் மட்டும் நமக்கு தெரியவே தெரியாது. இந்து மதத்துல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சனாதன தர்மத்துல போய் இந்தியா ஃபுல்லா டிராவல் பண்ணீங்கன்னா விதவிதமான மதங்கள், விதவிதமான தேவதைகள். இதுதான் சத்தியம், இதுதான் சத்தியம் சொல்லக்கூடிய தேவதைகள். ஒரு ரவுண்டு போயிட்டு வந்தோம் அப்படின்னா என்ன தெரியும் அப்படின்னா, எதுப்பா ஈஸ்வரன் அப்படின்னு நமக்கு கன்ஃபியூஸ் தான் மிச்சமா இருக்கும். ஒரு பக்கம் சங்கு சக்கர கதாதாரியா விஷ்ணு தான் சரின்றாங்க, இன்னொரு பக்கம் விஷ்ணு தான் பிரதானம் இல்ல சிவன் தான் பிரதானம்ன்றாங்க. சில பக்கம் அம்பாள் தான் பிரதானம், மற்றவங்களா இதுக்கு அம்பாளுக்கு கீழே தான்றாங்க. இது வந்து பிரதான தேவதைகளா வச்சதுக்கு பிறகு ஏகப்பட்ட தேவதைகளை ஊர் ஃபுல்லா வச்சிருக்கோம். இப்ப நமக்கு என்ன கேள்வி வருதுன்னா, எல்லா தேவதைகளும் ஈஸ்வரன் வந்து எல்லா மதத்தவர்களும் என்ன சொல்றாங்கன்னா இறைவன் ஒருவனே. எல்லா மதங்களும் இந்த இதை வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா சொல்லுது, ஈஸ்வரன் ஒருத்தர்னா அப்படின்னு சொல்லுது. அப்ப ஈஸ்வரன் ஒருத்தர் அப்படின்னு எல்லா மதங்களும் சொல்லுது. ஆனா வந்து பாத்தீங்கன்னா வாஸ்தவத்துல என்ன, அல்லாவா இல்ல வந்து பாத்தீங்கன்னா பரமபிதாவா இல்ல நம்மளுடைய சிவனோ இல்ல விஷ்ணுவா, யாரு வாஸ்தவத்துல அப்படின்னு நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கன்ஃபியூஸ் கிடைக்குது. இதுக்கு பேர் என்ன பேரு அப்படின்னா ஈஸ்வரகத மோகம் அப்படின்னு பேர். ஈஸ்வரன் எங்க இருக்கார், எப்படி இருக்கார், என்னவா இருக்கார், அவருடைய சொரூபம் என்ன அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய யாருக்கும் தெளிவில்லை. அப்ப மனுஷனுக்கு இருக்கக்கூடிய 2வது மோகம் எது அப்படின்னா ஈஸ்வரகத மோகம். ஈஸ்வர விஷயத்தில் இருக்கின்ற மோகம் ஈஸ்வரகத மோகம் அப்படின்னு பேர். அப்ப வந்து பாத்தீங்கன்னா அதை நீக்கிறதுக்காக தான் இந்த 12வது 7ல இருந்து 12வது அத்தியாயம் வரைக்கும் இருக்கிற தித்திய ஷட்கமானது சொல்லப்படுகிறது. அப்ப நம்ம இதை படிச்சு முடிக்கும் போது நமக்கு ஈஸ்வரன்னா யாரு, அவரை எப்படி தியானம் பண்றதுன்னு தெரிஞ்சிடும். இது ஒண்ணு. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா 3வது விதமா ஒண்ணு சொல்லுவாங்க, என்னன்னு கேட்டீங்கன்னா தத்து துவம் அசி அப்படின்னு 3 பதங்கள் தத்துவமசியில இருக்கு. முதல் 6 அத்தியாயத்தை வந்து பாத்தீங்கன்னா தொம்பத சோதனம் அப்படின்னு சொல்லுவாங்க. முதல் 6 அத்தியாயத்துல வந்து பாத்தீங்கன்னா நான் என்ன பண்ணணும்னு என்ன சுத்தி பண்றது, ஜீவ சுத்தி. தொம்பதம்ன்றது தொம் வந்து பாத்தீங்கன்னா ஜீவனை குறிக்கிறது, தொம் அப்படின்றது தத்துவமசியில தத்து துவம் அசி. அந்த தொம் அப்படின்றது ஜீவன். அந்த ஜீவனை வந்து பாத்தீங்கன்னா சுத்திகரணம் பண்றதுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா முதல் 6 அத்தியாயங்கள் இருக்கு. ஜீவ சுத்தி பண்ணும் போது தெரிஞ்சிடும், ஜீவனை சுத்தி பண்ணி இந்த ஜீவன் தான் பிரம்மம் அப்படின்னு அறியறது முதல் 6 அத்தியாயம். ஜீவ சுத்தி பண்ணி இந்த ஜீவன் தான் பிரம்மமா இருக்கான் அப்படின்னு அறிஞ்சுக்கிறது முதல் 6 அத்தியாயம். இதுக்கப்புறம் 2வது 6 அத்தியாயம் இப்ப நம்ம பார்க்க போறது என்னன்னு கேட்டீங்கன்னா தத்பத சோதனம் அப்படின்னு சொல்றோம். தத்பதம் அப்படின்றது தத்து தத்துன்னு எப்பெல்லாம் குறிக்குதோ அப்பெல்லாம் அது ஈஸ்வரனை குறிக்கக்கூடியது. அந்த தத்துன்னு சொல்லக்கூடிய ஈஸ்வரனை வந்து பாத்தீங்கன்னா வாஸ்தவத்தில் அவன் யாரு அப்படின்னு சோதனம் பண்றது. சோதனம்னா பரீட்சா பண்றது. ஈஸ்வரனை பத்தின விசாரம் பண்ணி 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 ஓ ஈஸ்வரன் இப்படிப்பட்டவர் தான் அப்படின்னு ஒரு நிர்ணயத்துக்கு வரும்போது என்ன தெரியும்னு கேட்டீங்கன்னா அந்த ஈஸ்வரன் தான் நானா இருக்கேன் அப்படின்னு தெரிஞ்சு. அப்போ முதல்ல என்ன பண்ணும், ஜீவனை பரீட்சா பண்ணி 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 ஜீவன் ஈஸ்வரன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது முதல் 6 அத்தியாயம். இங்க என்ன பண்ண போறோம், தத்பதத்தை ஈஸ்வரனை சுத்தி பண்ணி விசாரம் பண்ணி பண்ணி ஈஸ்வரன் தான் ஜீவனா இருக்கார் அப்படின்னு தெரிஞ்சுக்க போறோம். இது வந்து பாத்தீங்கன்னா தத்பத சோதனத்தோடது. இதுக்கப்புறம் ஐக்கியம் வந்து பாத்தீங்கன்னா 3வது 6 அத்தியாயம் அசிபதம் அப்படின்னு சொல்றோம். அசி அப்படின்னா ஜீவனும் ஈஸ்வரனும் ஒண்ணுதான் அப்படின்றத நிர்ணயம் பண்றதுக்காக ஞான காண்டமா இருக்கக்கூடிய 13ல இருந்து 18வது அத்தியாயம் வரைக்கும் ஸ்லோகங்கள் வருது. அப்ப நம்ம கிளியர் பண்ணிக்கணும். இப்ப நம்ம பார்க்க போற 2வது ஷட்கம் உபாசனா காண்டம், தத்பத சோதனம்,
இந்த ரெண்டுத்தையும் பண்றது, தியானம் எப்படி பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் சொல்றதுக்காக இது சொல்லப்படுது. ரைட்ஸா? இதுக்கு பாஷ்யத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டோம் அப்படின்னா ரொம்ப கிளியரா இருக்கும். பாஷ்யத்துக்கு வந்துடும். உங்களுக்கு வந்து பிடிஎஃப் அனுப்பியிருக்கேன். பிடிஎஃப்ல வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பிக்கும் போதே ஆச்சாரியா சொல்றார். பாஷ்யத்தோட அவதாரிக்கா முதல் ஸ்லோகத்துக்கு அவதாரிக்கா சொல்றார். யோகினாமபி சர்வேஷாம் மத்கதேனாந்தராத்மனா ஸ்ரத்தாவான் பஜதே யோ மாம் சமே யுக்ததமோ மதஹ. சாமி, இந்த ஸ்லோகம் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு சாமினா, 6வது அத்தியாயத்துல லாஸ்ட் ஸ்லோகம் தான் இப்ப நான் சொன்ன ஸ்லோகம். இதுதான் ஆச்சாரியர் என்ன பண்றார், 7வது அத்தியாயத்துல பீஜ ஸ்லோகமா ஒரு விதையா வச்சு சூத்திரமா வச்சு ஆரம்பிக்கிறார். ஸ்லோகம் என்ன சொல்லுது? யோகினாம் அபி சர்வேஷாம் மத்கதே நாந்தராத்மனா. யோகியா இரு அப்படின்னு கடைசி உபதேசம் வந்து பாத்தீங்கன்னா 46ல பண்ணிட்டார். 46ல வந்து பாத்தீங்கன்னா நீ யோகி ஆகு அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு அந்த 46வது ஸ்லோகத்தை பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. கருமிகளை காட்டிலும் யோகி உயர்ந்தவன், கருமிகளை காட்டிலும் யோகி உயர்ந்தவன். முக்கியமா பாருங்க, எவ்வளோ பெரிய பெரிய கர்மம் பண்றவங்க அந்த உலகத்துல நிறைய பேர் இருக்காங்க. அந்த கருமிகளை காட்டிலும் யோகி உயர்ந்தவன் சொன்னதுக்கு பிறகு தபஸ்விபியோ 46 வந்து பாத்தீங்கன்னா 46 நான் சொல்றேன். 46ல தபஸ்விபியோ அதிகோ யோகி, தபஸ்விகளை காட்டிலும் யோகி உயர்ந்தவன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கருமி ஞானிபியோ அப்படி அதிகோ மதஹா, ஞானிகளை காட்டிலும், ஞானிகள் என்ன அர்த்தம், சப்த ஞானத்தை வச்சிருக்கிற ஞானிகளை காட்டிலும் உயர்ந்தவன் யோகி. கருமிபியஸ்ச அதிகோ யோகி, கருமிகளை காட்டிலும் அநேக கருமங்களை காட்டிலும் பண்றவங்களை காட்டிலும் யோகி உயர்ந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு தஸ்மாத் யோகி பவார்ஜுனன் சொன்னார் 46 போன அத்தியாயத்துல. நீ ஆகவே அர்ஜுனா நீ யோகியாக ஆவாயாக அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு 47வது ஸ்லோகம் தான் இங்க பீஜம். 47வது ஸ்லோகத்துல கிருஷ்ணர் என்ன சொன்னார் அப்படின்னா, யோகி நாமபி சர்வேஷாம் மத்கதேனாந்தராத்மனா ஸ்ரத்தாவான் பஜதே யோ மாம் சமே யுக்ததமோ மதஹ. 6:47 சொன்னாரு. நிறைய யோகிகள் இருக்காங்க ஊர்ல. எங்க ஊர்ல பாத்தீங்க அப்படின்னா இந்தியா ஃபுல்லா டிராவல் பண்ணி பாத்தீங்கன்னா விதவிதமான யோகங்கள்ங்க. எல்லா சாஸ்திரத்துல இருந்து எங்கெங்கயோ கொஞ்சம் கொஞ்சம் ஒரு பார்ட் எடுத்துக்கிட்டு யோகத்தை நல்லா பண்றவங்க இருக்காங்க. வடகரை சித்தாசிரமம்னு ஒண்ணு இருக்கு, இதை பத்தி தெரிஞ்சுங்க. ரொம்ப பெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பிராணாயாமத்துல அவங்கதான் நம்பர் 1. என்ன நியமம் என்ன வந்து பாத்தீங்கன்னா, என் பக்கத்துல ஒருத்தர் இருந்தார். ரிஷிகேஷ்ல இருக்கும்போது என் பக்கத்துல ஒரு வயசான ஒருத்தர் இருந்தார், 90 வயசுக்கு மேல. என்னன்னு பார்த்தா ராத்திரி எல்லாம் வந்து புசு புசுன்னு சத்தம் வருங்க, தூங்க முடியாது, பாம்பு வந்து சீர்ற மாதிரியே இருக்கும். 90 வயசுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா பிராணாயாமத்தை வந்து பாத்தீங்கன்னா ராத்திரியில பிராணாயாமம் பண்ணுவாங்க. பாத்தீங்க அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா நம்மளால அவங்க பண்ற பிராணாயாமத்தை நினைச்சு கூட பார்க்க முடியாது. 8 மணி நேரம் 10 மணி நேரம் உட்கார்றவங்களா இருக்காங்க. கதி எடுக்கிறதுன்னு பேர், அதுக்கு பேரு. அப்போ விதவிதமான ஆட்கள். பஞ்சாப்ல போனீங்கன்னா பஞ்சாப்ல ஒரு குரூப் இருக்கு யோகம் பண்றதுல. உட்கார்ந்தாங்க அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா சாப்பாட்டுக்கே எந்திரிக்காம 3 நாள் வந்து பாத்தீங்கன்னா ரூமை லாக் பண்ணிக்கிட்டு 3 நாள் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆடியோ வீடியோ எதுவும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா வெறும் ஆசனத்துல மட்டும்தான் உட்காருவாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா குஜராத்ல போனீங்க அப்படின்னா ஆனந்த்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆசிரமம் இருக்கு. வெறும் உங்களோட சின்ன ரூம்குள்ளார வந்து ஃபுட்டை கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. நீங்க யோகத்துல மட்டும் இருக்கணும், வேற எதுவும் இல்லை, மௌனம் மட்டும் தான் அங்க. மௌனம் இருந்துட்டு ஓங்காரத்தை மட்டும் வந்து பாத்தீங்கன்னா அனுஷ்டானம் பண்ற ஆசிரமங்கள். அப்ப இந்த உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா விதவிதமான தலையில இந்த நார்த் சம்பிரதாயத்துல போனீங்க அப்படின்னா பாபா ராம்தேவ் இருக்காரு பாத்தீங்களா, அவரோட சம்பிரதாயத்துல நார்த் சம்பிரதாயம்னு பேரு. சம்பிரதாயத்துல பாத்தீங்கன்னா ஐயோ அவங்கள மாதிரி யோகம் பண்றதுக்கெல்லாம் ஆளே பிறக்க முடியாது. நார்த் சம்பிரதாயத்துல இருக்கிற மகா யோகிகள்லாம் இருக்காங்க. தலைகீழா நிக்கிறதுல இருந்து ஆரம்பிச்சு என்னென்னவோ பண்ணுவாங்க. அப்ப இந்த உலகம் ஃபுல்லா பாத்தீங்க அப்படின்னா யோகத்துல வந்து விதவிதமான யோகிகள் இருக்காங்க. ஆனா வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க கீதால சொல்லக்கூடிய யோகம் என்ன தெரியுங்களா உங்களுக்கு? அதான் சொல்றாரு, யோகினாமபி சர்வேஷாம். இந்த உலகத்துல இருக்கக்கூடிய யோகிகள் எல்லாத்தோட மத்தியிலையும் யாரு வந்து பாத்தீங்கன்னா மத்கதேன அந்தராத்மனா. அந்தராத்மான என்ன அர்த்தம்? என்னுடைய அவரோட மனதை வந்து பாத்தீங்கன்னா பகவானிடத்திலேயே கொடுத்தவனாக.
யோகம் வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட ஃப்ரெண்டு வந்து ஒரு யோகா டீச்சர், ஒரு ஃபேமஸான பிகே ஐயங்காரோட யோகாவை நிறைய நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் சென்டர் வச்சிருக்கார். லாஸ்ட் டைம் வந்தப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஓங்காரத்தை பற்றி நான் மாண்டூக்கியத்தை எடுத்து கொடுத்து இதை படிங்க ஜி, ஹெல்ப்பாக இருக்கும் உங்களுக்கு, ஓங்காரத்தை பற்றி சொல்கிறதுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு. சாமி, ஓங்காரத்தையும் சொல்கிறது இல்லை சாமி. அட பாவிகளா, யோகத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஓங்காரம் இல்லாமல் யோகமா அப்படின்னு கேட்டால், ஆமாம் சாமி, நான் எடுக்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அரப் கண்ட்ரீஸ்லேயும் நிறைய இந்த மலேசியா, தைவான் இது மாதிரியான ஏரியாலையும் எடுக்கிறேன் நான். அங்கெல்லாம் முஸ்லீம்ஸ் தான் நிறைய யோகாவுக்கு வராங்க. அதனால ஓங்காரத்தையே விட்டுட்டோம் சாமி. ஓங்காரம்லாம் சொல்றது இல்லை, நம்முடைய சாந்தி மந்திரங்கள்லாம் சொல்றது இல்லை, வெறுமனே யோகத்தை மட்டும் பண்றோம். பிகேஎஸ் ஐயங்காட்ட போனீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அதே தான், எக்ஸசைஸ் மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா யோகா இருக்கும். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்வரன் கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதிகம் கொண்டு வர மாட்டாங்க. அப்போ சில யோகா இன்ஸ்டிடியூட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈஸ்வரனை கொண்டு வராங்க. சில இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்வரனை கொண்டுட்டே வரதில்லை. அப்போ இந்த மாதிரி யோகங்கள் விதவிதமா இருக்கு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா அந்த யோகிகள் மத்தியில எவன் ஒருவன், எந்த யோகியானவன் என்னிடத்திலேயே மனதை கொடுத்தவனாக, யாரு? ஈஸ்வரன் இடத்துல ஸ்ரத்தாவான், ஈஸ்வரன் ஒருத்தர் இருக்கார் அப்படின்னு ஸ்ரத்தை உடையவனா, நிச்சயம் உடையவனா, யோமாம் பஜதே, எவன் வந்து பாத்தீங்கன்னா என்ன இந்த விதமாக பஜிக்கிறானோ அவன் வந்து பாத்தீங்கன்னா சா மே யுக்த தமோ மதஹா, அவன்தான் பெஸ்ட் யோகி என்று என்னுடைய அபிப்பிராயம். அப்ப என்ன அர்த்தம்? பக்தியோடு சேர்ந்த யோகம். நிறைய இடத்துல ஈஸ்வரனை எடுத்துட்டு வந்து பாத்தீங்கன்னா உயிரை எடுத்துட்டு ஜடத்தை வந்து பாத்தீங்கன்னா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஜடமா பண்ணும்போது அது வந்து பாத்தீங்கன்னா எக்ஸசைஸ் ஆயிடுது. அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜடத்தை தான் விருத்தி பண்ண முடிய, உங்களுடைய அந்த கரணத்துக்கு அது ஹெல்ப் பண்ணவே பண்ணாது. நிறைய யோகா ஆசிரமங்கள் இப்ப என்ன ஆயிப்போச்சு அப்படின்னா ஹீலிங், வெறும் யோக ஹீலிங் பண்றதையே வச்சிருக்காங்க. இந்த தேகத்தை வந்து பாத்தீங்கன்னா நல்லா வச்சுக்கிறதுக்கு தான் பண்றாங்களுடைய, மனசுக்கு பண்ணல. ஆனா ஆச்சாரியர் சொல்றாரு, பக்தியோடு சேர்ந்த யோகம், என்னிடத்தில் மனதை கொடுத்து ஸ்ரத்தையோடு எந்த யோகம் பண்றானோ அவன்தான் யோகிகள்ல மிகவும் சிறந்தவன் என்று என்னுடைய அபிப்பிராயம். அப்ப யோகம் பண்ணும் போதே நான் சொல்றேன்ல, பிராணாயாமம் பண்ணும் போதே ஓங்காரத்தோட தான் பிராணாயாமம். ஒரு சூரிய நமஸ்காரம் பண்றனாலும் அந்த சூரியனோட நாமத்தை வந்து பாத்தீங்கன்னா 12 நாமத்தையும் சொல்லிக்கிட்டு அது ஈஸ்வரன் தான் சொல்லிக்கிட்டு பண்றது. அப்ப எதை பண்ணினாலும், பூஜை பண்ணினாலும், நமஸ்காரம் பண்ணினாலும், எந்த யோக அபியாசங்கள் பண்ணினாலும், தாரணை பண்ணாலும், தாரணை வந்து பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல எல்லாம் எப்படி தெரியுங்களா வச்சிருக்காங்க, ஈஸ்வர ரூபத்தை வைக்கல, ஒரு நல்லா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ரேம் போட்டு ஒரு டாட்டை வச்சு, பிளாக் கலர் டாட்டை வச்சு அந்த டாட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களோட கான்சென்ட்ரேட் பண்ணுங்க, தாரணை பண்ணுங்கன்னு சொல்றாங்க. இல்ல அப்படின்னா வந்து பாத்தீங்க அப்படின்னா வேற எதுவுமே இல்லாம வெட்ட வெளியே தியானம் பண்ணு அப்படின்னு. இது மாதிரி நிறைய தியான முறைகள்லையும் தாரண முறைகள்லையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜடத்தையே கொண்டுட்டு வராங்க. ஆனா வைதிகத்துல எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, வைதிக யோகம் என்ன அப்படின்னா ஈஸ்வரனோட ரூபத்துல தாரணம் பண்றது, ஈஸ்வரனோட நாமத்தை சிந்தனை பண்ணிக்கிட்டு பிராணாயாமம் பண்றது, ஈஸ்வரனை வந்து பாத்தீங்கன்னா தியானம் பண்றது, ஈஸ்வரனில் சமாதி பண்றது, இதுதான் வந்து பாத்தீங்கன்னா சிறந்த யோகம். இதை வந்து பாத்தீங்கன்னா 47வது ஸ்லோகத்துல 6வது அத்தியாயத்துல சொல்லியிருக்காரு. அப்ப 2 விஷயம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்லோகத்துல இருக்கு. ஒண்ணு, அந்த ஈஸ்வரன் இடத்திலேயே மத்கதே நாந்தராத்மனான்னு ஒரு பதம், என்னிடத்திலேயே மனதை கொடுத்தவனாக இருக்கணும் ஒண்ணு. 2வது வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஸ்ரத்தையோட இருந்துகிட்டு இந்த யோகத்தை பண்ணணும். இந்த 2 விஷயம் சொல்லியிருக்கா ஆச்சாரியர். இந்த ஸ்லோகத்தை சொல்லிட்டு, இது பிரஷ்ன பீஜம் உபன்யஸ்ய. பிரஷ்ன பீஜம்னா என்ன அர்த்தம்? உடனே யாராவது 6வது அத்தியாயம் முடியும் போது யாராவது கேள்வி கேட்கலாம். ஒரு சிஷ்யருக்கு வந்து, சுவாமி ஈஸ்வரனிடத்திலேயே மனசு கொடுக்கணும்னு சொன்னீங்களே சுவாமி, மத்கதே நாந்தராத்மா அப்படின்னு, ஆத்மனா அப்படின்னு பகவானிடத்திலேயே மனதை கொடுத்தவனா இருந்துகிட்டு யோகம் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் சுவாமி, அப்போ அதுக்கு என்ன அர்த்தம் சுவாமின்னு யாருக்காவது கேள்வி வந்துச்சுன்னா அந்த அந்த ஸ்லோகத்தை வந்து பாத்தீங்கன்னா பிரஷ்ன பீஜம் உபன்யஸ்ய, அதை பிரஷ்னமா வச்சுக்கிட்டு ஸ்வயம் ஏவ, பகவானே கிருஷ்ண பரமாத்மாவே வந்து பாத்தீங்கன்னா ஸ்வயம் ஏவனா தானாகவே தன்னை பத்தி என்ன பண்ண போறாரு, ஈதிருஷம் மதியம் தத்துவம்,
ஏ அர்ஜுனா, என்னுடைய தத்துவம் இந்த விதமானது. நீ பாக்குறியே சங்கு சக்கர கதாதாரியா ஃப்ளூட்டை வச்சுட்டு உன் கூட சுத்திக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிற நீ. நான் பாத்தீங்கன்னா என்னுடைய ஒரிஜினல் சுபாவம் வேற. நீ பாக்குறது பாத்தீங்கன்னா மாயிகம், மாயையினால உண்டான சரீரத்தை தான் நீ கிருஷ்ண பரமாத்மான்னு பார்த்துக்கிட்டு இருக்க. எனக்குன்னு ஒரு தத்துவம் இருக்கு, என்னுடைய சொரூபம் வேற. அப்ப இதுதான் என்னுடைய சொரூபம். ஈதுருஷம் மதியம் தத்துவம், இதுதான் இந்த விதமானதுதான் என்னுடைய தத்துவம். அது மட்டும் இல்ல, ஏவம் மத்கதாந்தராத்மா சியாத், இந்த விதமா மனதை என்னிடத்தில் கொடுத்தவனாக இரு அப்படின்னு ஒன்னு தத்துவத்தை சொல்லி, அந்த தத்துவத்திலேயே மனசை பாத்தீங்கன்னா வைக்கிறதுக்கான மெத்தடு இது. ஏதத்து விவக்ஷு, இந்த ரெண்டு விஷயத்தை சொல்லணும்ன்றதுக்காக ஆசைப்பட்டவராக கிருஷ்ண பரமாத்மா இந்த 2வது ஷட்கத்தை ஆரம்பிக்கிறார். அப்ப இந்த 2வது ஷட்கத்தோட தாற்பயம் என்ன அப்படின்னா, ஈஸ்வரனோட தத்துவத்தை பாத்தீங்கன்னா தெரிஞ்சுக்கணும் இந்த விதமானது அப்படின்னு. கூடவே பாத்தீங்கன்னா அந்த ஈஸ்வரன் இடத்துல எந்த விதமா மனச பாத்தீங்கன்னா லயிக்க பண்றது, நல்ல லயமாகிற மாதிரி பகவானிடத்திலேயே லயம் பண்றதுக்கு என்ன மெத்தடு அப்படின்னு இந்த உபாசனைய பத்தின விஷயத்தையும் இந்த 6 அத்தியாயங்கள்ல சொல்ல போறார். இதுல முதலா 7வது அத்தியாயத்தை ஆரம்பிக்கிறார். ஞான விஞ்ஞான யோகா அப்படின்னு இதுக்கு பேர் வச்சிருக்கு. அப்ப ஞானம்னா என்ன அப்படின்னா, ஈஸ்வரனை பத்தின ஞானம், தத்துவம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறது. விஞ்ஞானம் அப்படின்னா இந்த இந்த இதுல பாத்தீங்கன்னா எதையெல்லாம் நம்ம சொல்ல போறோமோ வெறும் கேட்டுட்டு போயிடுறது இல்ல. அந்த விஞ்ஞானம்ன்றதுக்கு அர்த்தம் மத்கதே நாந்தராத்மனா சொல்லிருக்கலாம். அந்த சப்தத்தோட அர்த்தம் மனதை என்னிடத்திலேயே வைக்கிறது. அதுக்குதான் பாத்தீங்கன்னா விஞ்ஞானம் அப்படின்னு பேரு. கேட்கணும், கேட்டதுலயே பாத்தீங்கன்னா நிற்கணும், அந்த நிக்கிறதுக்கு பேரு தான் விஞ்ஞானம். அதனாலதான் இதுக்கு அந்த அத்தியாயத்துக்கு பேரு ஞான விஞ்ஞான யோகா அப்படின்னு பேர் வச்சிருக்கு. ஆயிடுச்சா? இத சொல்றதுக்காக தான் ஆச்சாரியார் இதை ஆரம்பிக்கிறார் அப்படின்னு அவதாரிக்கா சொல்லியாச்சு. அப்ப இந்த 7வது அத்தியாயத்தோட முக்கியமான தாற்பயம் என்ன அப்படின்னா, ஒண்ணு ஈஸ்வர தத்துவம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும், 2வது அதுலயே மனசை லயப்படுத்துறது எப்படின்னு கத்துக்க போறோம். இந்த 2 தான் விஷயம். வந்துருங்க முதல் ஸ்லோகம். ஸ்ரீ பகவான் உவாச்ச மய்யா சக்தமனः பார்த்த யோகம் யுஞ்சன்மதாஸ்ரயः அசம்சயம் சமக்ரம் மாம் யதா ஞாஸ்யசி தச்ருணு. ஸ்ரீ பகவான் உவாச்ச மய்யா சக்தமனः பார்த்த யோகம் யுஞ்சன்மதாஸ்ரயः அசம்சயம் சமக்ரம் மாம் யதா ஞாஸ்யசி தச்ருணு. ஸ்ரீ பகவான் உவாச்ச ஆரம்பிக்கும் போதே பகவான் தான் ஆரம்பிக்கிறார். பகவான் உவாச்ச, பகவான் சொன்னார். என்ன சொன்னார்? மையாசக்தமனா பார்த்த, அந்த பார்த்தன் இருக்குல்ல, அந்த பார்த்த சம்போதனம். சம்போதனம் பாத்தீங்கன்னா கூப்பிடுறது, ஹே பார்த்த. சம்போதனத்துக்கு இருக்கிற மகத்துவம் அவ்வளவு மகத்துவங்க. இனிமே பாருங்க எங்க இந்த இடத்துல சம்போதனம் வருது அப்படின்னு. பிரித்தாவின் மைந்தனே, பிரித்தானு பேரு, குந்திக்கு பேரு பிரித்தானு பேரு. பிருத்திவி தத்துவத்தை பாத்தீங்கன்னா குந்தின்றது பாத்தீங்கன்னா ரகசியார்த்தத்துல நான் முதல் சாப்டர் படிக்கும் போது சொல்லியிருக்கேன். குந்தின்றது பிருத்திவி தத்துவத்தை குறிக்கக்கூடியது. இந்த பூமி, இந்த பூமி எப்படி பொறுமையா இருக்குமோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு உபாசகன் எப்படி இருக்கணும் அப்படின்னா ரொம்ப பொறுமையா இருக்கணும். சாமி 10 நாள் பண்ண நடந்துருச்சா சாமி அப்படின்னா ஒன்றும் நடக்காது. தத்துவத்தை அறிஞ்சுக்கிறதுக்கும் டைம் கொடுக்கணும். குருநாதர் மூலமா பாத்தீங்கன்னா திரும்ப 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 ஒரு 4-5 வருஷம் கொடுத்தாதான் ஈஸ்வர தத்துவம் என்னன்னு நல்லா விளங்கும். அதுக்கப்புறம் உபாசனை, அதுல நிக்கிறதுக்கான முயற்சி பண்ணினீங்க அப்படின்னா ஒரு நாமத்தை ஜபத்தை எடுத்துக்கிட்டு அதுல போராடி போராடி தான் மெதுவா 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 வசப்பட ஆரம்பிக்கும். ஒரு எறும்பு ஒரு பெரிய மலையை ஏறுற மாதிரி மெதுவா 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 உச்சிக்கு போகும். அப்ப அதனால பாத்தீங்கன்னா பொறுமை, ரொம்ப பொறுமை வேண்டும். அதுக்காக தான் இண்டிகேட் பண்ணது பார்த்த. அதுக்கப்புறம் உபாசனா காண்டம் எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, உபாசனா காண்டம் மனசை பாத்தீங்கன்னா பீஜம் ஞானம்ன்ற விதைய விதைக்கணும் அப்படின்னா
இந்த லேண்டு வந்து பார்த்தீங்கன்னா கல்டிவேட் ஆகணும். நல்லா வந்து பார்த்தீங்கன்னா நீங்க நெல் விதைக்கிறவங்கள்ட்ட போய் பார்த்தீங்கன்னா தெரியும். திரும்ப 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 ஓட்டி ஓட்டி அந்த நல்ல டிராக்டர் வச்சு ஓட்டி அதுல கால் வச்சிங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி அவ்வளோ சாஃப்டா இருக்கும் அந்த மண். 1 அடிக்கு 1.5 அடிக்கு கால் வச்சிங்கன்னா உள்ள போகும். அவ்வளோ மிருதுவா வந்து பார்த்தீங்கன்னா அந்த அந்த லேண்ட் ஆனதுக்கு பிறகு நீங்க வந்து நாத்து நட்டீங்க அப்படின்னா அது நல்ல முறையில் உங்களுக்கு ஈல்டு எடுக்க முடியும். அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மனசை பக்குவப்படுத்துறது லேண்ட் எது அப்படின்னா இந்த மனசு. இதை பக்குவப்படுத்துறது தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உபாசனா காண்டத்தோட முக்கியமான பர்பஸ். அதனால ஹே பார்த்த ஆரம்பிக்கிற, ஹே பிருத்திவியின் மைந்தனே, ஏ பூமி மாதாவோ, எவ்வளவு பொறுமையா பூமி மாதா இருக்கோ அதே மாதிரி நீயும் பொறுமையா இருந்து கல்டிவேட் பண்ணு உன்னுடைய மனதை. ஹே பார்த்த சொன்னதுக்கு பிறகு மயி ஆசக்த மனாகா, மையாசக்த மனாகா பிரிச்சோம் அப்படின்னா மயி ஆசக்த மனாகா. மயி அப்படின்னா என்னிடத்தில், ஆசக்தி அப்படின்னா என்ன அர்த்தம்? பற்றுதல், பிடிப்பு, நல்ல பிடிப்பு, அட்டாச்மெண்டோட. நம்ம இப்ப எங்கெல்லாம் அட்டாச்மெண்டோட இருக்கோம்? என்னோட வெளி விஷயங்கள்ல எல்லாத்துலயும் அட்டாச்மெண்டோட இருக்கேன். என்னுடைய தேகம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில இருக்கிற என்னோட குடும்பம், என்னுடைய வாகனம், என்னோட சொத்து, என்னோட பதவி, எல்லாத்துலயும் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணிருக்கேன்? ரொம்ப அட்டாச்மெண்டோட இருக்கேன். ஆனா இங்க சொல்றது என்னன்னா என்னிடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்டாச்மெண்டா, ஆசக்த மனாகா, நல்ல என்னிடத்தில் பற்று கொண்ட மனதை உடையவர்களாக. அது மட்டும் இல்ல, மதாசிரயா, மதாசிரியகனா என்னையே சார்ந்திருந்து கொண்டு. ஆசிரியம் அப்படின்னா என்ன அர்த்தம்? சார்பு. நம்ம எதெல்லாம் டிபெண்ட் பண்ணியிருக்கோம்னு பாருங்க. எது இல்லைன்னா நம்மளால தவிச்சு போறோமோ அப்ப தெரிஞ்சுக்கலாம் அதுதான் நான் ஆசிரியம் பண்ணியிருக்கேன்னு. என்னோட சுவாமி ஒருத்தர் இருந்தார். நல்லா வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாஸ்திரம்லாம் படித்தவர், நல்லா இது பண்ணவர். நார்த் இந்தியாவில் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த தம்பாக்குன்னு ஒன்று சொல்லுவாங்க தெரியுங்களா? அதுக்கு பேர் என்ன, ஹேண்ட்ஸா ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. விதவிதமாக இருக்குது நார்த் இந்தியாவில். சாமி என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்ல பிரம்மசூத்திரத்தை வந்து பார்த்தீங்கன்னா சரளமாக பேசுகிறவர். ஆனால் அவருக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா கையில் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் இப்படி பண்ணிகிட்டே இருப்பார். கட்டை விரலை வச்சு உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கும் தெரியாமல் சபைக்கெல்லாம் போயிட்டா வந்து பார்த்தீங்கன்னா அவர் என்ன பண்ணுறாருன்னே தெரியாது. யாருக்கும் தெரியாம வந்து பாத்தீங்கன்னா அழகா வந்து பாத்தீங்கன்னா தம்பாக்குன்னு சொல்ற அந்த ஒரு இதை வந்து பாத்தீங்கன்னா கசக்கி எடுத்து நாக்கில் வச்சுப்பார். வச்சுக்கிட்டா பிரம்மசூத்திரம் நல்லா சொல்லுவார். ஒரு நாள் என்ன ஆயிப்போச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா அவரோட யாத்திரைக்கு போறோம், தம்பாக்கு கிடைக்கல. அங்க ஷாப்பு இல்லை, ஒன்றும் இல்லை, காட்டுல போய் மாட்டிக்கிட்டோம். மனுஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு மிருகம் மாதிரி ஆயிட்டார். இங்க போறாரு அங்க போறாரு. காலையில வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு அந்த தம்பாக்கு எந்திரிச்ச மாத்திரத்துல வச்சாதான் அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த டெய்லி வந்து இதே ரொட்டீனே ப்ராக்ரஸ் ஆகும். அப்புறம் அவரால் தாங்க பிடிக்க முடியல. இதே மாதிரி ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு இன்னொருத்தர் இருந்தார். காஃபி குடிக்கல அப்படின்னா காலையில அவ்வளவுதான், ரணகலம் ஆயிடும். காஃபி குடிச்சே ஆகணும். இன்னொருத்தருக்கு டீ குடிச்சே ஆகணும். இன்னொருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியால இருந்து வர சாதுக்களுக்கு சாவலே பிடிக்காது. சாவல அது அரிசி சாதமே பிடிக்காது. எனக்கு ரொட்டி தான் வேணும், ரொட்டி இருந்தால் தான் சாப்பிட முடியும், சாதம் சாப்பிடவே மாட்டோம். சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பலகாரம் மட்டும்தான் வேணும், வெறும் பழங்கள் மட்டும்தான் இருக்கணும், வேற எதுவுமே நான் சாப்பிட மாட்டேன். இது மாதிரி எனக்கு இப்படிதான் படுக்க இருக்கணும், வெறும் தரையில என்னால் படுக்க முடியாது, எனக்கு ஹாட் வாட்டர் தான் வேணும், எனக்கு சில் வாட்டர் வேணாம். இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? நான் போனா வந்து கார்ல தான் போவேன். ஒரு சாமி இருந்தார் என்கிட்ட, சகஜமா போயிட்டு இருந்தாரு. திடீர்னு கொஞ்ச நாள் கழிச்சு வாங்க ஊருக்கு போறீங்களா அப்படின்னா, ஆமா ஊருக்கு போனோம், ஆனா வந்து கார் இல்லையே. ஏன் கார் எதுக்கு? பஸ் தான் பெருசா விட்டுருக்கானே, எதுக்கு அப்படின்னா, இல்ல கார்ல போனாதான் சாமியார்கள்னா கார்ல போனாதானே மரியாதை, பஸ்ல வந்து சாமி எல்லாம் போனா அது இப்படி இருக்கும். அடப்பாமே என்ன ஆச்சு உனக்கு, அதுக்குள்ளார என்ன ஆகி போச்சு. அதுக்கப்புறம் அவர் கார் இருந்தா தான் போறேன் அப்படின்னு ஆயிட்டார். கார் இல்லைன்னா போக முடியாது அப்படி. அப்ப கண்டிஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எதையெல்லாம் டிபெண்ட் பண்ணியிருக்கோம் பாத்தீங்களா? இந்த தேகத்தை வச்சுக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா நம்ம நிறைய டிபெண்டன்சி இருக்கு. ஆனா சாஸ்திரத்தை இங்க சொல்றாரு ஆச்சாரியார் என்ன பண்றாரு? மதாசிரயக, என்னுடைய நினைவை மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா பகவானை மட்டுமே நினைச்சுக்கிட்டு எவன் இருக்கானோ, என்னையே சார்ந்து இருக்கானோ, எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, காஃபி இருந்தாலும் பரவாயில்ல, இல்லைன்னாலும் பரவாயில்ல, வெறும் தரையில படுத்தாலும் பரவாயில்ல, பாயில படுத்தாலும் பரவாயில்ல, பெட்ல படுத்தாலும் பரவாயில்ல, பச்சை தண்ணி இருந்தாலும் பரவாயில்ல, சுடுதண்ணி இருந்தாலும் பரவாயில்ல, எந்த ஃபுட்டு கிடைக்குதோ என் தட்டுக்கு வந்தா எடுத்துக்கிறேன் சாமி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு எது வேணாலும் கொடுத்தாலும் சாப்பிட்டுப்பேன், எது இருந்தாலும் பரவாயில்ல, எது இல்லைனாலும் பரவாயில்ல, ஆனா எது இருக்கணும்? நான் பகவானோட நினைவுலேயே நான் இருக்கேன் சாமி, பகவான் தான் எனக்கு ஆசிரியம்.
அப்படின்னு எவன் இருக்கின்றானோ மதாஸ்ரயா, கூட வந்து பாத்தீங்கன்னா யோகம் யுஞ்சன்னு. இதெல்லாம் எதுக்கு பண்ணணும் கேள்வி வருது. எதுக்கு சாமி இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னா, போன அத்தியாயத்துல லாஸ்ட்ல என்ன சொல்லியிருக்காரு? தஸ்மாத் யோகி பவார்ஜுன. கட்டளை இருக்கா? யோகியாக ஆவாயாக. போகியா இருக்கிறதுக்கு இதெல்லாம் தேவையில்லை. போகியா இருக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம நார்மலாவே இருந்துக்கலாம். அப்ப யோகியா இருக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 கண்டிஷன் சொல்றார். என்னிடத்திலேயே மனதை கொடுத்தவனா இருக்கணும், கூட வந்து பாத்தீங்கன்னா என்னையே சார்புடையவனா, என்னையே சார்ந்து இருக்கணும். எல்லாத்துக்கும் பகவான் பண்றார். எது கொடுத்தாலும் பகவான் கொடுக்கிறார். எனக்கு ஒன்னும் இல்ல சுவாமி, எல்லாத்தையும் சுவாமி பார்த்துக்கிறார். சுவாமி இருக்கார், சுவாமி பார்த்துக்கிறார். எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லை, நான் சுவாமியோட மடியில இருக்கிற குழந்தை மாதிரி அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அவரையே எல்லாத்துக்கும் காரணமா கொண்டு வர்றது. எது நடந்தாலும் சுவாமிக்கு தெரியும் என்ன பண்றதுன்னு தெரியும். ஒரு சைக்ளோன் வருதா, ஒன்னும் பிரச்சனை இல்லை, சுவாமிக்கு தெரியும் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு. இந்த கிரியேட்டருக்கு தெரியாதா? அப்ப வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் சுவாமிக்கு தெரியும் அப்படின்ட்டு எல்லா விஷயங்களையும் அவனிடத்திலேயே கொடுத்துட்டு அவனையே சார்ந்து இருந்துகிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா யோகம் யுஞ்சன்னு. யோகம் அப்படின்னா யோக சமாதி. சமாதியில வந்து பாத்தீங்கன்னா 2 விதமான சமாதிகள் சொல்லப்படுது. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா சவிகல்ப சமாதி, இன்னொன்னு நிர்விகல்ப சமாதி. யோகத்துல அதுக்கு என்ன பேர் சொல்லியிருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சம்பிரஜாத சமாதி, அசம்பிரஜாத சமாதின்னு 2 சொல்றோம். சவிகல்பம் நிர்விகல்பம் காமன் நேம். ஈஸ்வரனோட நாம ரூபங்கள்ல நமக்கு சமாதி நடந்துச்சுன்னா அது சவிகல்பம். ஈஸ்வரனோட நிர்குணத்துல சமாதி நடந்துச்சுன்னா அது நிர்விகல்பம். அப்ப யோகம்ன்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா சமாதி. முதல்ல சாதகன் என்ன பண்ணணும்? 18வது சாப்டர்ல நிர்குணத்துக்கு நம்ம பண்ண போறோம். ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா உபாசனா காண்டம் என்னன்னு கேட்டீங்கன்னா நிர்குணத்துல நிக்கிறதுக்கு ஒரு சாமர்த்தியம் உண்டாகிறதுக்காக நம்ம என்ன பண்றோம்? முதல்ல பிராக்டிஸ் பண்றோம், சகுணத்துல பிராக்டிஸ் பண்றது. அப்ப சகுண சமாதி அடையறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா யோகம் யுஞ்சன்னு. யோகம்ன்றதுக்கு அர்த்தம் இந்த இடத்துல எதை எடுக்கணும்? ஏகாகிர சித்தம். நல்ல ஏகாகிர சித்தத்தோட வந்து பாத்தீங்கன்னா யுஞ்சன் அப்படின்னா அவனுடைய யோகத்தில் ஈடுபடுகின்றவனாக, யோகத்தோடு கூடுகின்றவனாக, யோக அபியாசியா இருக்கிறவன். எந்த யோக அபியாசம்? ராம் 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 ராம்னு ஒரு ராமரோட போட்டோ வச்சுட்டு கிருஷ்ணரோட போட்டோ வச்சுக்கிட்டு நித்தியம் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா முதல் ஸ்டெப். இந்த யோகத்தை வந்து பாத்தீங்கன்னா யுஞ்சன்னு, யோகத்தோடு கூடினவன் என்ன பண்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆச்சாரியர் சொல்றாரு யதா, லிக்கில இருக்கு 2வது லைன்ல, யதா சமக்ரம். இது மாதிரி பண்றவன் வந்து பாத்தீங்கன்னா சமக்ரம் மாம் அப்படின்னு இருக்கு. சமக்ரம் மாம்னா பூரணமாக என்னைன்னு அர்த்தம். சமக்ரம்ன்றதுக்கு அர்த்தம் பூரணமா. இந்த விதமா என்னை யார் வந்து யோகத்தை கூடுகின்றானோ அவன் வந்து பாத்தீங்கன்னா எந்த விதமா பூரணமாக கூடியிருக்கிற எண்ணெய். பூரணம்னா என்னது? ஆச்சாரியர் சொல்ல போறார் பாஷ்யத்தில். பூரணம்னா இந்த மொத்த லோகமும் அவரோட தானேங்க, பகவானோட தானே. அதனால வந்து பாத்தீங்கன்னா பூரணமாக வந்து பாத்தீங்கன்னா என்னை அசம்சயம் சந்தேகம் இல்லாமல் ஞாசியசி, யதா ஞாசியசி எந்த விதமாக அறிந்து கொள்வாயோ, எப்படி வந்து பாத்தீங்கன்னா என்னை நீ தெரிஞ்சுப்பியோ சந்தேகமே இல்லாம பகவான் இப்படிதான் இருக்கார், பகவான் பூரணமா இருக்கார் அப்படின்னு எந்த விதமா தெரிந்து கொள்வாயோ அதை பத்தி நான் என்ன பண்ண போறேன்? நான் சொல்ல போறேன். நீ என்ன பண்ணு? தத்து சுருணும். நான் என்னுடைய தத்துவத்தை நான் வியாபகமா இருக்கிறத பத்தி நான் உனக்கு சொல்ல போறேன். நீ என்ன பண்ணு? என்னிடம் இருந்து நான் எப்படி இருக்கேன் அப்படின்றத தெரிந்து கொள்வாயாக அப்படின்னு சொல்லியாச்சு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா முதல் ஸ்லோகத்திலே கன்ஃபார்ம் பண்ணிட்டார். யோகம்லாம் தேவையில்லை, எதுக்கு, புரிஞ்சா போதும், அதெல்லாம் இங்க எல்லாம் எதுவுமே இல்லை. கிளியரா வந்து பாத்தீங்கன்னா கிளியரா சொல்லியிருக்கார். என்னிடத்திலேயே மனதை வைத்தவனாக, என்னையே ஆசிரியமாக கொண்டு, என்னையே சார்ந்திருந்து கொண்டு எவன் வந்து பாத்தீங்க அப்படின்னா யோகம் யுஞ்சன் யோகத்தையோடு சேர்ந்திருப்பவனாக, என்னை வந்து பாத்தீங்கன்னா பூரணமாக சமக்ரம் மாம் பூரணமாக என்னை சந்தேகமில்லாமல், அசம்சயம் சந்தேகமில்லாமல், யதா ஞாசியசி எந்த விதமாக அறிந்து கொள்வாயோ அந்த விதமா நான் உனக்கு சொல்ல போறேன். நீ என்ன பண்ணு? தத்து ஸ்ருணு, அதை கேட்டுக்கொள்வாயாக. இதான் ஸ்லோகத்தோட அர்த்தம். பாஷ்யத்துக்கு வந்துருங்க. மயி, மயினா என்ன அர்த்தம்? வக்ஷியமான விசேஷனே பரமேஸ்வரே. இப்ப தெரியாது நமக்கு ஈஸ்வரன் யாரு, நமக்கு தெரியாது இல்ல. மயினா என்னிடத்தில், யாருதான் தெரியலையே.
நம்ம ஈஸ்வரகத மோகம் இருக்குல்ல, கிருஷ்ணரா, இதுல வந்து பாத்தீங்கன்னா சாம்பலை பூசிக்கிட்டு இருக்க விஷ்ணுவா, இவரா சிவபெருமானா, இதுல வந்து பாத்தீங்கன்னா சூலாயத்தை வச்சுட்டு இருக்க அம்பாலா, இதுல யானை முகத்தோட இருக்கிற கணபதியா? ஐயோ, யார் மேலங்க? அதான் சினிமால வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு கட் பண்ணி எனக்கு ஒருத்தர் போஸ்ட் பண்ணியிருந்தேன். என்ன கேட்டீங்கன்னா, ஒரு சின்ன கிளிப். அப்படின்னா இந்த மத்த மதத்தவர்கள் சொல்றாங்க என்னன்னா, ஐயோ உனக்கு ஏதாவதுன்னா நாங்க வந்து எங்கள்கிட்ட அல்லான்னு ஒருத்தர் தான் இருக்காரு, நாங்க என்ன பண்ணுவோம், அல்லான்னு நாங்க கூப்பிடுவோம். கிறிஸ்தவன் சொல்றான் எங்களுக்கு ஒரு கடவுள் தான், ஜீசஸ் நாங்க கூப்பிடுவோம். இப்போ உங்களுக்கு ஏதாவது ஆச்சு அப்படின்னா யாரையா கூப்பிடுவீங்க நீங்க? கிருஷ்ணரை கூப்பிடுவீங்களா, சிவபெருமானை கூப்பிடுவீங்களா, இல்ல கணபதியை கூப்பிடுவீங்களா, அம்பாலை கூப்பிடுவீங்களா, யாரை கூப்பிடுவீங்க? ஊர்லதான் ஏகப்பட்ட தெய்வத்தையே வச்சிருக்கீங்களே, உங்களுக்கு யாரு பக்கத்துல வருவா? ஏன்னா ஏகப்பட்ட பேர் இருக்கமே அப்படின்னு அவன் கேள்வி கேட்டோட வந்து பாத்தீங்கன்னா, இதை வந்து கீழா வந்து பாத்தீங்கன்னா அவங்க சித்தரிக்கும் போது அதுக்கு நம்ம சைட்ல இருந்து ஒரு இது போடுறோம். உனக்கு ஒரே ஆள் தான், அவர் வந்து பாத்தீங்கன்னா எங்கேயாவது போயிட்டாரு அப்படின்னா, எங்களுக்கு அப்படிலாம் இல்லப்பா, 30 முக்கோடி தேவதைகள், யாராவது ஒருத்தர் ஃப்ரீயா இருப்பாங்க, நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணுவாங்க. தேவதைகள் வந்து பாத்தீங்கன்னா எங்க மதத்துல ரொம்ப அதிகம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அது பாசிட்டிவா சொல்லியிருக்கு. இப்ப யோசிச்சு பாத்தீங்கன்னா, இப்ப நமக்கே எடுத்துங்க, யார் வருவா? ஈஸ்வரன் யாரு? என்னிடத்துலன்னு பகவான் சொல்றாரு. சைவ பரமா இருக்கிறவங்க யாராவது இருந்துகிட்டு சிவன் மேல ரொம்ப பற்றுதல் இருக்கவங்க இந்த பாடத்தெல்லாம் கேட்டாங்கன்னா, சாமி வந்து ஒரே நாராயணனை பத்தியே பேசிட்டு இருக்காரு, விஷ்ணுவை பத்தியே பேசிட்டு இருக்காரு. விஷ்ணு சகஸ்ரநாமம் எடுத்தா விஷ்ணு, எதை எடுத்தாலும் விஷ்ணு விஷ்ணுன்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு. அவர் கொஞ்சம் ஒன் சைடா இருக்காரோ அப்படின்னு தெரியும். அப்ப என்னிடத்தில் அப்படின்றதுக்கு வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, இந்த 6 அத்தியாயங்கள்ல சொல்லப்படக்கூடிய, இனி சொல்ல போறோம் அட்ஜெக்டிவ்ஸ், நிறைய விசேஷணங்கள் சொல்ல போறோம். பக்ஷியமான விசேஷனே பரமேஸ்வரே சொல்லப்படக்கூடிய, இனி இந்த அத்தியாயத்துல சொல்லக்கூடிய, அடுத்தடுத்த அத்தியாயங்கள்ல சொல்லக்கூடிய அட்ஜெக்டிவ்ஸ் விசேஷணங்களை உடையவரா இருக்கிற பரமேஸ்வரனிடத்தில், மயின்றதுக்கு அர்த்தம் பரமேஸ்வரனிடத்தில். ஆசக்தமனான அர்த்தம், ஆசக்தம் மனோ யஸ்ய, ஆசக்தம்னா பற்றுதல் அர்த்தம். நம்ம நிறைய விஷயங்களை பற்றுதல் வச்சிருக்கோம், எல்லாத்தையும் சுருக்கி பகவான் மேல மட்டும் கொண்டு வந்துடணும். எவனுடைய மனதானது, யஸ்ய மனோ ஆசக்தம் மயி, எவனுடைய மனதானது என்னிடத்திலேயே பற்றுதலை அடைந்ததாயிருக்கோ அந்த மனசு, அவனுக்கு பேரு மையாசக்தமனான்னு பேரு, அந்த பெர்சனுக்கு பேரு மையாசக்தமனான்னு அர்த்தம். ஈஸ்வரனிடத்திலேயே, பரமேஸ்வரனிடத்திலேயே நல்ல பற்றுதலை அடைந்த மனதை உடையவன். அப்படிப்பட்டவனால அகம் ஏவ பரமேஸ்வர ஆசிரியோ, அது மட்டும் இல்ல, மனசு அவனிடத்துல கொடுத்து கூட என்ன இருக்கணும், அகம் ஏவ பரமேஸ்வரே, பரமேஸ்வரனா இருக்கிற என்னிடத்திலேயே ஆசிரியோ, என்னையே ஆசிரியம் பண்ணி இருக்கிறது, சார்ந்து இருக்கிறது, டிபெண்ட் பண்ணி இருக்கிறது. நான் என்னோட ஆச்சாரியார் பக்கத்துல இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா, எனக்கு வந்து பாத்தீங்கன்னா தனி எக்ஸிஸ்டன்ஸே இல்லாம போச்சு. ஒரு கொஞ்ச நாள்ல ஒரு 4-5 வருஷம் சுவாமி கூடயே, ஒரு 6-7 வருஷம் இருந்தேன் நான். சுவாமி கூடயே இருக்கும்போது தனியாவே சிந்தனையே பண்ண முடியாது. நீங்க ஸ்திரீகள் இருக்காங்க பாத்தீங்களா, பக்திக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்திரீகள் தான் ரொம்ப சூட்டபிளான பர்சன். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே அப்பா அம்மா யோசிச்சிருப்பீங்க ஸ்திரீகள். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மேரேஜ் ஆனதுக்கு பிறகு ஹஸ்பண்ட் தனியாவே யோசிக்க முடியாது. ஹஸ்பண்டோட பின்னாடியே ஓட்டிக்கிட்டே போறது, ஓட்டிக்கிட்டே வர்றது. அப்புறம் குழந்தைங்க. அப்ப ஈஸி வந்து பாத்தீங்கன்னா, பக்தி வந்து பாத்தீங்கன்னா யாருக்கு ஈஸினா, எப்பவுமே இண்டிபெண்டா இருக்கிற சுபாவம் பெண்களுக்கு இல்லை. ஒரு கிரீப்பர் மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு போல்ல சுத்தி விட்டோம்னா அந்த கிரீப்பர் எப்படி முள்ளக்கொடி போகுமோ அது மாதிரி பகவானை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆசிரியம் பண்ணியிருக்கிறது. ஆசிரியம்ன்றதுக்கு அர்த்தம் ஒரு போல சுத்திக்கிட்டு, ஒரு கொம்பை சுத்திக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கொடி எப்படி படருமோ அதே மாதிரி எல்லா காரியத்திலையும் அந்த ஈஸ்வரனையே கொண்டுட்டு வர்றது. பார்த்துப்பாரு பகவான், பகவான் பண்ற ஒரு கவலையும் இல்லை, எல்லாம் பூர்ணமா தான் இருக்கு, பகவானுக்கு தெரியும் அப்படின்னு எல்லா விஷயத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தரை டிபெண்ட் பண்ணி நம்ம எப்படி வெளியில இருக்கோமோ அதே மாதிரி ஈஸ்வரனை டிபெண்ட் பண்ணி இருக்கிறது. அந்த பரமேஸ்வரன் இடத்திலேயே ஆசிரியம் பண்ணவன் எவனோ யஸ்ய ச மதாசிரய, எவன் பரமேஸ்வரனையே சார்ந்து இருக்கானோ அவனுக்கு பேரு மதாசிரயன்னு பேரு. மையாசக்தமனா, அது அப்புறம் மதாசிரய, இந்த ரெண்டுத்தோட இருந்துகிட்டு யோகி கஷ்டித், யாரோ இருக்கலாம், எங்கேயோ இருக்கலாம். நான் நர்மதா பரிக்கிரமம் பண்ணிட்டு இருக்கேங்க.
ஒரு சாத்துர் மாசம் இது மாதிரி சாத்துர் மாசத்துல பேய் மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு ராத்திரியில வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 8 மணி ஒரு ஆள் வந்து 8 மணி 8:30 மணிக்கு ஒரு பக்தர் வந்தார். பையன், ரொம்ப பையன், 18-19 வயசு தான் இருக்கும் பையன். நார்த் இந்தியாவில் இந்த மதுரா பிருந்தாவன் பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா பைத்தியங்கள்ங்க, உண்மையிலேயே லிட்ரலா பகவான் மேல பைத்தியம்னா லிட்ரல் பைத்தியங்க. என்ன பக்தின்றீங்க? பைத்தியம்னா நான் சொல்றது பக்தி. 8 மணிக்கு வந்த ஆள் வந்து பார்த்தீங்கன்னா ஏக்க வஸ்திரம், ஒரு வெள்ளை வஸ்திரத்தை வந்து கட்டியிருக்கான் பையன். நான் வந்து பார்த்தீங்கன்னா உட்கார்ந்து ஒரு டீயை போட்டு கொடுத்து உட்காருப்பா அப்படின்ற சொல்லிட்டே இருக்கான். கிருஷ்ணா கிருஷ்ணா கிஷன் 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 கிருஷ்ணன், அவன் சொல்றதே வார்த்தையே வித்தியாசமா இருக்கும். கிருஷ்ண 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 என்கிட்ட பேசவே இல்லைங்க. நாள் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா அவன் உட்கார்ந்து இருந்த வரைக்கும் வா உட்காரு சாப்பிட்றியா போறியா ஒண்ணு, நாங்க 2 பேரும் இருந்தோம். நான் கேட்கிறோம், எந்த பதிலுமே இல்லை. கிருஷ்ண 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 கிருஷ்ண. அப்படியே கோழி வந்து நனைஞ்சு போய் வந்தா எப்படி இருக்கும் அது மாதிரி வந்தாங்க, நனைஞ்ச கோழி மாதிரி. வெளியில எல்லாம் மலை, ஒரு 10 கிலோமீட்டராவது நடந்து வந்தா தான் நான் இருக்க இடத்துக்கு வர முடியும். நனைஞ்சு போய் பேய் மலையில வந்து சேர்ந்தான். கிருஷ்ண 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 கிருஷ்ணன்னு சொல்லிட்டு இருக்கான். அவனுக்கு ஒரு டீயை போட்டு கொடுத்து ஒரு பதிலும் வாங்க முடியல. அவன்கிட்ட பேச்சே இல்லை, வேற பேச்சே இல்லை. உள்ள வந்து படு அப்படின்னா உள்ள வந்து படுக்கவே இல்லை. நாங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரூம் கேர் பண்ற மாதிரி ரூம் இருந்துச்சு, ஒரு மண்டபம். அது நாங்க உள்ள வந்து நான் ட்ரெஸ்ஸை மாத்து, நான் வஸ்திரம் தரேன், இது பண்ணுன்னு ஒன்றும் பண்ணவே இல்லைங்க. வராண்டாலேயே இருந்துகிட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா கிருஷ்ண 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 கிருஷ்ணன்னு சொல்லிட்டு இருக்கோம். நாங்க என்ன பண்ணோம், எங்களுக்கு தூக்கம் வந்துச்சு. 2 பேர் சன்னியாசி. நாங்க என்ன பண்றோம், சன்னியாசி எப்பவுமே சுகவாசி தான். நாங்க நீ இருப்பா அப்படின்ட்டு நாங்க என்ன பண்ணிட்டோம், முடிஞ்சா உள்ள வந்து படு, இல்லைன்னா நீ எப்படியோ போ அப்படின்ட்டு நாங்க எவ்வளவு நேரம் நாங்க வெயிட் பண்றது. நாங்க வந்து நல்லா சுகமா தூங்கிட்டோம். நைட்டு ஒரு 2 மணி போல 3 மணி போல முழிப்பு வந்துச்சு. இவன் என்ன ஆனான்னு தெரியலையே அப்படின்னு முழிப்பு வந்தோன்னு பார்த்தா கிருஷ்ண 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 கிருஷ்ணன்னு சத்தம். இப்படி எனக்குலாம் உடம்பு ஆடி போச்சு. இன்னும் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த பையனோட உருவம் வந்து லீனா ஒரு ஆள், ஒரு பையன். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நான் திரும்ப போய் கேட்டேன், வாப்பா உள்ள வந்து படு, எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு. நடுங்கிக்கிட்டே இருக்கான். குளிர், நல்ல காத்து, நர்மதா ஓடிட்டு இருக்கு. நதிக்கரை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கோல்டா இருக்கும். அப்படியே நடுங்கிக்கிட்டு இருக்கான். கிருஷ்ண 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 கிருஷ்ணன் இப்படியே நடுங்கிட்டு இருக்கான். அவனை ஒண்ணுமே பண்ண முடியல அவனை. அப்புறம் நான் படுத்து தூங்கிட்டேன். திரும்ப 4 மணிக்கு எந்திரிச்சு பார்க்கும்போது ஆள் காணும். வந்ததுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா வேற எதுவுமே இது பண்ணவே. டீ வந்து பாத்தீங்கன்னா நாங்க வச்ச டீல வந்து பாத்தீங்கன்னா பாதி டீ தான் குடிச்சிருந்துச்சு, பாதி டீ அப்படியே இருந்துச்சு. இது மாதிரி நிறைய பேர் பைத்தியங்கள், பகவான் மேல பைத்தியமா இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்போ இது மாதிரி ஆச்சரியர் சொல்றாரு என்னன்னு கேட்டீங்கன்னா, யோகி கஷ்டித்து. உலக இந்தியா ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் வந்து பாத்தீங்கன்னா பக்த மகான்கள் நிறைய பேர், நமக்கு தெரிஞ்ச கொஞ்சம் பேர், நிறைய பேர் அந்த பக்தி ஆவேசமானவங்க நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா யோகி கஷ்டித்து. எவனோ ஒருத்தன் வந்து பாத்தீங்க அப்படின்னா புருஷார்த்தேன கேனச்சித் அர்த்தி பவதி. புருஷார்த்தத்தினால வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்க, இந்த உலகத்துல இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கோம். ஒவ்வொருத்தரும் தர்ம அர்த்த காம மோட்சம்னு சொல்லக்கூடிய 4 புருஷார்த்தங்கள் இருக்குல்ல. இந்த 4 புருஷர்களால் அடையக்கூடிய 4 விஷயங்கள், தர்ம அர்த்த காம மோட்சம், அறம் பொருள் இன்பம், 4த்துல வந்து பாத்தீங்கன்னா கேனச்சித்த அர்த்தி பவதி. நம்ம எல்லாம் ஏதோ ஒண்ணுத்துல வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒவ்வொன்னா பிடிச்சிக்கிட்டு நம்ம தொங்கிக்கிட்டு இருக்கோம். நமக்கெல்லாம் ஆசை வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா தர்மத்துல ஆசை இருக்கு, தர்மத்தை பண்ணிக்கிட்டு இருக்கோம், தர்மத்தையே பிடிச்சுக்கிட்டு இருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதுக்கப்புறம் காமத்தையே பிடிச்சுக்கிட்டு ஆசைப்பட்டதையே அடையறதுக்காக நிறைய பேர், போகத்துக்காகவே நிறைய பேர். இது மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்துல ஆசக்தியோட நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், தர்மார்த்த காம மோட்சத்துல ஏதாவது ஒன்ன பிடிச்சுக்கிட்டு என்ன பண்றோம், அதுக்காகவே காரியம் பண்ணிட்டு இருக்கோம். என்னது பவதி ச தத் சாதனம் கர்ம. அதை அடையறதுக்கு, புருஷார்த்தத்தை அடையறதுக்கு எதுக்கு காரணமா இருக்கிறது, கர்மம். எதை அடையனானோ ஒரு கர்மம் தேவைப்படுது. அந்த கர்மத்தை வந்து பாத்தீங்கன்னா இது அக்னிஹோத்திராதி கர்மங்களா இருக்கட்டும், இல்ல தபசா இருக்கட்டும், இல்ல தானமா இருக்கட்டும், வா இதுல ஏதாவது ஒன்ன பிடிச்சுக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா கிஞ்சித் ஆசிரியம் பிரதிபத்தியதே. எதையோ விரும்பி எதையோ ஒண்ணுத்த வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாதனத்தை எடுத்துக்கிட்டு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், நிறைய பேர் சுத்திக்கிட்டு இருக்கோம். அப்போ நம்ம வந்து டிபெண்டன்சி வந்து பாத்தீங்கன்னா கர்மமா இருக்கு, தபசா இருக்கு, தானமா இருக்கு, பிசினஸா இருக்கு. இது மாதிரி உலகத்துல ஏகப்பட்ட விஷயங்கள் டிபெண்டன்சிக்கு விஷயமா இருக்கிறது, நம்ம டிபெண்ட் பண்ணி இருக்கோம். அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆனா இங்க இருக்கிறவன் என்னது, அயம் து யோகி. ஆனால் இங்க சொல்லக்கூடிய யோகியோ எனில் எப்படிப்பட்டவன் அப்படின்னா மாம் ஏவ ஆசிரியம் பிரதிபத்தியதே.
என்னையே ஆசிரியமா எவன் வந்து பாத்தீங்கன்னா சார்ந்திருக்கிறானோ, ஹித்வா அந்நியத்து சாதனாந்தரம், எல்லா சாதனைகளையும் விட்டுட்டு கிருஷ்ண 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 ராம 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 ராம, இதையே சிவா 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 சிவா, திருவண்ணாமலைக்கு வந்தீங்கன்னா இதா இருக்கும், சிவா 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 இருக்கும். நர்மதா இதுக்கு போனீங்கன்னா, பிருந்தாவனுக்கு போனீங்கன்னா கிருஷ்ண 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 கிருஷ்ணன் இருக்கும். அயோத்தியா போனீங்கன்னா ராம 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 இருக்கும். இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தபஸை விட்டுட்டு, தானத்தை விட்டுட்டு, எல்லா கருமங்களையும் விட்டுட்டு, எல்லா சாதனைகளையும் விட்டுட்டு வந்து பாத்தீங்கன்னா எவன் வந்து பாத்தீங்கன்னா சதா காலமும் ஈஸ்வரனையே சிந்திச்சுக்கிட்டு, அதான் சொல்லுது ஹித்வா அந்நியத்து சாதனாந்தரம், மற்ற எல்லா சாதனங்களையும் விட்டுட்டு மயியேவ ஆசக்தவனா பவதி, என்னிடத்திலேயே மனதை கொடுத்தவனா சதா காலமும் வந்து பாத்தீங்கன்னா என்னையே ஆசிரியம் பண்ணியிருக்கானோ, அவன் என்ன ஆகிறான், யக தொம் ஏவம் பூத்தக, ஏ அர்ஜுனா நீ அப்படிப்பட்ட நீ இருப்ப அது மாதிரி, அப்படிப்பட்டவனா இருந்துகிட்டு, ஏவம் பூத்தக சன்னுத்துவம், நீ அது மாதிரி இருந்துகிட்டு, இப்ப நான் சொன்ன மாதிரி மையாசக்தமனாக மதாசிரய, இந்த ரெண்டும் என்னையே சார்ந்து என்னிடத்திலேயே சித்தத்தை கொடுத்து அப்படி இருந்துகிட்டு, அசம்சயம் சமக்ரம், அப்படி இருந்த அப்படின்னா சந்தேகம் இல்லாமல், அசம்சயம்னா சந்தேகம் இல்லாமல், சமக்ரம்னா என்ன அர்த்தம், பூரணம்னு அர்த்தம். சமக்ரம்னா பூரணம். இங்க ஆச்சாரியர் சொல்றாரு சமக்ரம்னா என்ன அர்த்தம் எடுக்கணும், சமஸ்தம், எல்லாத்தையும் ஈஸ்வரனை பத்தின எல்லாத்தையும் மிச்சம் இல்லாம. ஈஸ்வரன் என்ன இருக்கு அப்படின்னா விபூதி, ஈஸ்வரனோட விபூதி குளோரிஸ், ஈஸ்வரன் என்னெல்லாம் குளோரிஸ் இருக்கோ, சக்தி சாமர்த்தியம் இருக்கோ, அது பலம், அவருடைய பலம் என்ன, சக்தி என்ன, ஐஸ்வர்யம் எவ்வளோ, குணங்கள் என்ன, இது எல்லாம் சேர்ந்து வந்து பாத்தீங்கன்னா சம்பன்னமாம், இந்த எல்லாத்தோட சேர்ந்து இருக்கக்கூடிய என்னை பூரணமா என்ன பண்றான், யதா ஏன பிரகாரேன, யதான்றதுக்கு அர்த்தம் எந்த விதமா, எந்த மெத்தேடுல வந்து பாத்தீங்கன்னா ஞாசியசி அறிந்து கொள்வாயோ. அப்ப என்ன அர்த்தம், இந்த விதமா நீ வந்து பாத்தீங்கன்னா இருந்துகிட்டு என்னை எப்படி முழுசா தெரிஞ்சுப்பியோ, எப்படி அசம்சயம் சந்தேகம் இல்லாமல், சம்சயம் அந்தரேன சந்தேகம் இல்லாம, பகவான் இப்படிதான், பகவானோட சொரூபம் இதுதான் அப்படின்னு எந்த டவுட்டும் இல்லாம தெரிந்து கொள்வாயோ, ஏவம் ஏவ பகவான், இப்படிதான் பகவான், எந்த கன்ஃபியூஸும் இல்லை, அப்படி தெரிஞ்சுக்கிறது. இது தத்து ஸ்ருணு உச்சியமானம் மயா, அதை கேளுப்பா, சொல்லக்கூடியதை என்னால சொல்லக்கூடிய இனி வரக்கூடியதை கவனமா கேட்டுக்கொள்வாயாக அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் பாஷ்யத்தை முடிக்கிறார். அப்ப என்ன அர்த்தம், ஈஸ்வரனோட தத்துவத்தை தெரிஞ்சுக்க போறோம். எப்ப தெரிஞ்சுக்க முடியும் சுவாமி பூர்ணமா, 3 கண்டிஷன் சொல்லியிருக்கு. என்னது, என்னையே சார்ந்தவனா இருக்கணும், மதாசிரயம். அதனால்தான் நான் உங்கள்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டே இருக்கிறது. எவ்வளவு மேக்சிமம் நம்ம என்ன பண்றோம், டே டு லைஃப்ல எது நடந்தாலும் பகவான் பார்த்துப்பார், பகவான் பார்த்துப்பார், பகவான் பார்த்துப்பார், பகவான் பார்த்துப்பார், எது கொடுத்தாலும் பகவானோட பிரசாதம், அவருக்கு இச்சை இதுதான், அவருக்கு இச்சை இதுதான், இதுதான் நடக்கணும்னு இருக்கு, இதுதான் நடக்கணும்னு இருக்கு, பகவானுக்கு தெரியும், பகவானுக்கு தெரியும் எனக்கு என்ன பண்ணணும்னு பகவானுக்கு தெரியும் அப்படின்னு திரும்ப 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 எல்லா பார்ட்டிலையும் ஒவ்வொரு விஷயத்திலையும் பகவானை என்ன பண்ணணும், கொண்டு வந்தாங்க. பகவானை கொண்டு வந்து இருந்தோம்னா மதாசிரியம் வந்துடும். இதை கொண்டு வரும்போதே கூடவே என்ன பண்ணணும், பகவானை ஸ்மரணம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பின்னாடி சொல்ல போறோம் என்ன ஸ்மரணம், ஓங்காரம். எப்படி ஸ்மரணம் பண்ணிக்கிட்டே இருக்கிறது அப்படின்னா, தஸ்மாத் சர்வேஷு காலேஷு மாமனுஸ்மர யுத்தியச்ச, என்னையே நினைச்சுக்கிட்டு யுத்தம் பண்ணுன்னு 8வது சாப்டர்ல சொல்ல போற. எப்படி நினைக்கணும், ஓம் இத்தியேகாட்சரம் பிரம்ம வியாகரன் மாமனுஸ்மரன். கீதாலையும் இப்ப சொல்றாரு. இதே வந்து பாத்தீங்கன்னா விஷ்ணு சஹஸ்ரநாமம் படிக்க போறீங்க, அங்கேயும் இதே விஷயத்த சொல்ல போற. ஓங்காரத்தை வந்து பாத்தீங்கன்னா பகவானோட நாமம் ஓங்காரம், அதையே ஸ்மரணம் பண்ணிக்கிட்டே மனசை வந்து பாத்தீங்கன்னா அவனிடத்திலேயே வச்சுக்கிட்டு. 2 கூட என்ன பண்ணணும், மனசை ஏகாகிரம் பண்றதுக்கு பேர் தான் யோகம்னு பேரு. அப்ப ஏகாகிர சித்தத்தோட இருந்துகிட்டு எவன் வந்து பாத்தீங்கன்னா இந்த பகவான் சொல்றத கேட்கிறானோ அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா பூரணமா பகவான் இப்படித்தான் இருக்கான்றது தெரிந்துவிடும் அப்படின்னு சொல்லியாச்சு. சொன்னதுக்கு பிறகு 2வது ஸ்லோகம் ஆரம்பிக்குது. ஆச்சாரிய ஆரம்பிக்கிறார், தத்துச்ச மது விஷயம், அந்த என்னுடைய சொரூபமானது, தத்துச்சனா மேலும், தத்து அந்த, மத்து விஷயம் என்ன பத்தின விஷயம் எது சுவாமி அப்படின்னு கேட்டா ஆச்சாரியார் 2வது ஸ்லோகத்தை ஆரம்பிக்கிறார். ஞானம் தேகம் சவிஞானம்
இதம் வக்ஷ்யாம்யசேஷதः ஞானம் தேகம் சவிஜ்ஞானம் இதம் வக்ஷ்யாம்யசேஷதः யஜ்ஞாத்வா நேஹ பூயோன்யத் ஞாத்தவ்யமவசிஷ்யதே ஞானம் தேகம் சவிஜ்ஞானம் இதம் வக்ஷ்யாம்யசேஷதः யஜ்ஞாத்வா நேஹ பூயோன்யத் ஞாத்தவ்யமவசிஷ்யதே. எத்து ஞாத்வா, யஜ்ஞாத்வான் இருக்கு. யஜ்ஞாத்வாவை பிரிச்சோன்னா எத்து ஞாத்வா, எதனை அறிந்த பிறகு, துவா பிரத்யம் அறிந்த பிறகு, எதனை அறிந்த பிறகு, இகன்றது வார்த்தை இருக்கு. இக நேக இருக்குல்ல, நேகவை பிரிச்சோன்னா ந இக. எதனை அறிந்த பிறகு இந்த உலகத்தில் பூயக அப்படின்னா நேக பூயோ இருக்குல்ல, அந்த பூயக அப்படின்னா மீண்டும் பாத்தீங்கன்னா அந்நியத்து ஞாத்தவ்யம், அந்நியத்து பூயோன்யத்துன்றது இஜ்ஜா இருக்கு. பூயோன்யத்து ஞாத்தவ்யம், எதை அறிந்த பிறகு வேறு இந்த உலகில் அறிவதற்கு மிச்சம் இருக்காதோ. ஞாத்தவ்யம் ந அவசிஷ்யதே, மிச்சம் பாத்தீங்கன்னா கொஞ்சமும் இருக்காதோ. எதை ஒன்றை அறிந்த பிறகு மிச்சம் ஒண்ணுமே இருக்காதோ, அப்படிப்பட்ட இதம் சவிஜ்ஞானம், அப்படிப்பட்ட விஞ்ஞானத்தோடு கூடிய, விஞ்ஞானம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அனுபூதி, விஞ்ஞானத்தோடு கூடிய ஞானத்தை, விஞ்ஞானத்தோடு கூடிய ஞானம், சவிஜ்ஞானம் ஞானம், விஞ்ஞானத்தோடு கூடிய ஞானத்தை அசேஷத்தக மிச்சமில்லாமல் தேகம் வக்ஷ்யாமி நான் உனக்கு சொல்கின்றேன். அருமையான வார்த்தைங்க இது, உபனிஷத்தோட வாக்கியம் இது. உபனிஷத்துல பாத்தீங்க அப்படின்னா ஏக்க விஜானேன சர்வ விஜானம் பவதி அப்படின்னு ஒரு மந்திரங்கள் இருக்கு. சாந்தோக்கியத்துல இருக்கு, அதே மாதிரி முண்டக்கத்துல இருக்கிறது. ஆச்சாரியர் அந்த மந்திரத்தை அப்படியே இங்க கொண்டு வரார். எதை அறிந்த பிறகு இந்த உலகத்தில் அறிவதற்கு என்று மிச்சம் வேறு இருக்கவே இருக்காதோ, அப்படிப்பட்டதான விஷயத்தை என்ன பண்ண போறேன், விஞ்ஞானத்தோடு கூடிய ஞானத்தை நான் உனக்கு பாத்தீங்கன்னா மிச்சமில்லாமல் வக்ஷ்யாமி, மிச்சமில்லாமல் சொல்கின்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆச்சாரியா சொல்ற. இது பாத்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா முண்டக்க உபனிஷத்துல பாத்தீங்கன்னா 1:1:3 முண்டக்கத்துல பாத்தீங்கன்னா 1:1:3 மந்திரமே இருக்கு. சௌனகோஹவை மகாசாலஹா விதிவத் உபசன்னப்பப்ரச்ச கஸ்மின் பகவோ விஜ்ஞாதே சர்வமிதம் விஜ்ஞாதம் பவதி இதி. அருமையான மந்திரங்க. முண்டக்க உபனிஷத்துல பாத்தீங்கன்னா என்ன பண்றாரு அப்படின்னா, சிஷ்யர் பாத்தீங்கன்னா குருவை அடைஞ்சு குருட்ட பாத்தீங்கன்னா முதல் கேள்வி கேட்கிறார். ஏ குருநாதரே, எந்த ஒன்றை அறிந்து கொண்டால் எனக்கு இனி அறிய வேண்டியது என்று மிச்சமில்லாமல் போகுமோ, அந்த ஒன்றை பாத்தீங்கன்னா எனக்கு சொல்லுங்கள். ஏதாவது ஒண்ணு தெரிஞ்சுக்கணும். யோசிச்சு பாருங்க, ஊர்ல இருக்கிறதெல்லாம் தெரிய 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 போயிட்டே இருக்கு. எப்பவுமே பாத்தீங்க அப்படின்னா நான் ஞானம் விஞ்ஞானம் 2 சொல்றோம் பாத்தீங்களா. ஞானம் ஒருத்தருக்கு இருந்துச்சுன்னா கூட பூர்த்தி ஆகாதுங்க. நிறைய பேர் ஞானத்துல அடைஞ்சவங்க இந்த உலகத்துல நிறைய பேர் இருக்காங்க. ஆனா பூர்த்தி இருக்குமான்னு கேட்டீங்கன்னா தஸ்ய காரியம் ந வித்யதே, அந்த நிலைக்கு வரவே மாட்டான். அவனுக்கு பண்ண வேண்டியது ஒண்ணு, அறிய வேண்டியது ஒண்ணு இல்லாமல் இருக்கும், மிச்சம் இருக்கும். ஞானத்துல விஞ்ஞானத்தோட ஆயிடுச்சு அப்படின்னா, ஞானம் விஞ்ஞானமா ஆயிடுச்சு அப்படின்னா, அனுபூதி அடைஞ்சதுக்கு பிறகு இந்த உலகத்தை தெரிஞ்சுக்கிறதுக்குன்னு ஒண்ணு இல்லாம போயிடும். அப்ப விஞ்ஞானத்தை அடையிறதுக்கு என்ன வேணும், முதல்ல ஞானம் வேணுமே. ஞானம் விஞ்ஞானம், ஞானம்ன்றது பரோட்சம், விஞ்ஞானம்ன்றது அபரோக்ஷம். இந்த அபரோக்ஷ ஞானத்தை ஒருத்தனை அடைஞ்சிட்டா அப்படின்னா இந்த உலகத்துல ஒண்ணு கூட அவனுக்கு கியூரியாசிட்டி வரவே வராது. இது என்ன அது என்ன ஒன்னும் தேவை இருக்காது. அதே மாதிரி இங்க போலாமா அங்க போலாமா, இதை அடையலாமா அதை அடையலாமா, இதை பண்ணலாமா அதை பண்ணலாமா
அப்படின்னு எந்த விஷயங்களும் தோணாது. அப்படிப்பட்ட ஞான விஞ்ஞானம் ஒண்ணு இருக்கு, அதை எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சிஷ்யன் முண்டக்க உபனிஷத்தை கேட்கிறான். அதுதான் இங்க பீஜமா இங்க சொல்லப்பட்டிருக்கு. ஆச்சாரியர் சொல்ற புரியுதா? இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பாஷ்யத்துக்கு வந்துருங்க. பாஷ்யத்துல ஆச்சாரியர் சொல்ற ஞானம், ஞானம்னு என்ன சுவாமி அப்படின்னா தே துப்பியம், ஞானத்தை உனக்கு, அகம் நான் என்ன பண்ண போறேன், அந்த ஞானத்தை உனக்கு சொல்ல போறேன். எப்படிப்பட்ட ஞானம் சுவாமி அப்படின்னா ஆச்சாரியர் சொல்றாரு சவிஜானம். சவிஜானம்னு என்ன அர்த்தம்? விஞ்ஞான சகிதம், விஞ்ஞானத்தோடு கூடியது. விஞ்ஞானத்தோடு கூடி இருக்கிறது தான் வந்து பாத்தீங்கன்னா சவிஜானம்னு பேரு. அந்த விஞ்ஞானத்தோடு கூடியது ஹைலைட் பண்ணிங்க. ஸ்வானுபவ சயுக்தம், ஸ்வ அனுபவ சயுக்தம். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா யோகம் எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த யோகத்தோட 22 6:22 இதே சப்ஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா வந்திருக்கு. 6:22 ரெஃபரன்ஸ் போட்டுங்க. நிறைய பேர் விஞ்ஞானம்ன்ற சப்தத்துக்கு அர்த்தம் வேற வேற ஏதாவது பண்ணுவாங்க. விஞ்ஞானம் இஸ் ஈக்குவல் டு அனுபவ சயுக்தம், அனுபவத்தோடு கூடியதுதான் விஞ்ஞானம். ஞானம் அப்படின்னா அனுபவம் இருக்காது, வெறும் சப்தம். இப்ப நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம், சப்தங்கள் கேட்டுக்கிட்டே வந்துகிட்டு இருக்கோம். ஆனா இது எப்ப வந்து பாத்தீங்கன்னா நிதித்தியாசனத்துல 6வது சாப்டர்ல சொல்லப்பட்ட மாதிரி ஒருத்தர் நம்ம போறோமோ அப்ப அது வந்து பாத்தீங்கன்னா விஞ்ஞானமா ஆயிடும். இல்லையே 22 இல்லையா, 6 என்னது, ஞான விஞ்ஞான திருப்தாத்மா 8 6:8 போட்டுங்க. 6:8 அங்கேயும் 6வது அத்தியாயத்துல ஞான விஞ்ஞான திருப்தாத்மான்னு வந்திருக்கு. திருப்தாத்மான என்ன அர்த்தம்? ஞானத்தினாலையும் விஞ்ஞானத்தினாலையும் திருப்தி அடைந்தவன். எப்ப திருப்தி கிடைக்கும் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் சொல்றேன், பன்னீர் பட்டர் மசாலா ஒரு அரை மணி நேரம் உங்களுக்கு எப்படி பண்றதுன்னு சொல்றேன். ஒரு நல்ல சோளா பூரி எப்படி பண்ணணும் அப்படிலாம் சொல்றேன். நல்லா வந்து பாத்தீங்க அப்படின்னா அக்கார வடிசல் எப்படி பண்றதுன்னு திருச்சியில பண்ற மெத்தட் மாதிரி பகவானுக்கு பண்ற நெய்வேத்தியம் எப்படி பண்ணுவாங்கன்னு நான் நிறைய விளக்கமா சொல்றேன். உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. திருப்தி ஆயிடுமா? பசி தீர்ந்து போமா? யோசிச்சு பாருங்க. என்னதான் சொன்னாலும் பசி தீரவே தீராது. எப்போ நீங்க சாப்பிட்டு முடிக்கிறீங்களோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா பசி தீர்ந்து போயிடும். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்ப திருப்தி எப்ப கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா தெரிஞ்சுக்கிறதுனால திருப்தி இல்லை, அனுபவம் வந்ததுக்கு பிறகு அது திருப்தி ஆயிடுது. அதுதான் அபரோக்ஷ ஞானம் நம்ம சொல்றோம். ஆச்சரியர் தெளிவா சொல்றார். விஞ்ஞானம்ன்றதுக்கு அர்த்தம் என்னன்னா சவிஜானம்னா அனுபவ சயுக்தம், சுவானுபவ சயுக்தம். சுவானுபவமா எது சித்திக்குதோ அந்த ஞானத்துக்கு பேர் தான் விஞ்ஞானம் என்று பெயர். அதோடு சேர்ந்து இதம் வக்ஷ்யாமி, இந்த ஞானத்தை நான் என்ன பண்ற போறேன், கதிஷ்யாமி. வக்ஷ்யாமினா கதையிஷ்யாமி, நான் வந்து பாத்தீங்கன்னா உனக்கு சொல்ல போகிறேன். எப்படி சொல்ல போற? அசேஷதா கார்த்ஸ்னியேன. அசேஷத்தகனா மிச்சம் இல்லாம பூரணமா உனக்கு நான் என்ன பண்ண போறேன், விஞ்ஞானத்தோடு கூடிய ஞானத்தை உனக்கு நான் சொல்ல போகின்றேன் அர்ஜுனா. சரி, அந்த ஞானம் எப்படிப்பட்டது? தத்து ஞானம் விவக்ஷிதம் ஸ்தௌதி. அந்த ஞானத்தை ஸ்துதி பண்றதுக்காக ஆச்சாரியர் என்ன பண்றார்? ஸ்துதி செய்கின்றார். எதுக்குங்க ஞானத்தை விஞ்ஞானத்தை ஸ்துதி பண்ணணும்? எதுக்கு ஸ்துதி பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆச்சாரியர் சொல்றாரு ஸ்ரோத்துகு அபிமுகீகரணாய. ஸ்ரோதா கேட்கிறவங்களோட கவனத்தை வந்து அட்டென்ஷனை வந்து பாத்தீங்கன்னா பகவான் தன் பக்கம் திருப்புறத்துக்காக என்ன பண்றார்? இந்த ஸ்துதியை ஞானத்து விஞ்ஞானத்து பக்கம் அலட்சியமா கேட்டுறாதீங்க. இதோட பெனிஃபிட் என்னன்னு சொன்னாதான் நமக்கு என்ன ஆகும்? கான்சென்ட்ரேஷன் வரும். இவ்வளவு லாபம் இருக்கோ, இவ்வளவு லாபம் இருக்கா, டக்குன்னு நம்ம திரும்பி பார்க்கறோம். அப்ப திரும்பி பார்க்கறதுக்கு என்ன காரணம்? தக்காளி வந்து பாத்தீங்கன்னா தக்காளிக்காரர் ரோட்ல போயிட்டே இருப்பான். 3 கிலோ 10 ரூபா, 3 கிலோ 10 ரூபாயா, டக்குன்னு கவனம் வரும். அப்ப ஏன் அப்படின்னு கேட்டா 1 கிலோ 100 ரூபாய், 1 கிலோ 100 ரூபான்னு சொல்லிட்டு போனா நமக்கு கவனமே வித்துட்டு போயிட்டு இருக்கான் அப்படின்னு. 3 கிலோ 10 ரூபாய்க்கு கிடைக்கும், 3 கிலோ 10 ரூபாய் ஆசை வந்துருதுன்னு நமக்கு. டிவியில திறந்தீங்க அப்படின்னா, யூடியூபை திறந்தீங்கன்னா ஒரே ஆடு தான். எதுக்காக அந்த ஆட் எல்லாம் அப்படின்னா கான்சென்ட்ரேஷனை நம்ம பக்கம் திருப்பறதுக்கு என்னெல்லாம் பிரயத்தனம் பண்றாங்களோ அதெல்லாம் ஆதி காலத்துல இருந்து பண்ணிட்டு இருக்கிறது தான். அப்ப ஸ்துதி பண்றார், ஞானத்தையும் விஞ்ஞானத்தையும் ஆச்சாரியார் கிருஷ்ண பரமாத்மா ஸ்துதி பண்றார். எதுக்கு அப்படின்னா ஸ்ரோத்துகு அபிமுகீகரணாய. கேட்கிறவங்களை வந்து இந்த ஞானத்தை பத்தின சிரவணம் பண்றவங்களை தன் பக்கம் வசப்படுத்தி கான்சென்ட்ரேஷனோட கேட்கறதுக்காக, கேட்க வைக்கிறதுக்காக இந்த ஞானத்தை விஞ்ஞானத்தை ஸ்துதி பண்றார். என்ன ஸ்துதி பண்றார்? எத்து ஞாத்வா. இந்த ஞானம் எப்படிப்பட்டதுன்னா எதை அறிந்த பிறகு, எத்து ஞானம் ஞாத்வா, எந்த ஞானத்தை அறிந்த பிறகு, ந பூயக இக, ந இக பூயக, இந்த உலகத்தில் மீண்டும்
புனக புயகன புனக மீண்டும் ஞாத்தவியக அறிய வேண்டியது என்று புருஷார்த்த சாதனம் ந அவசிஷியத்தை ஞாபகத்துக்கு இங்க போட்டுங்க. மீண்டும் பாத்தீங்கன்னா புருஷார்த்த சாதனம் தர்ம அர்த்த காம மோட்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய அறம்பொருள் இன்பம் வீடு எதுலையுமே மனசு போகாதோ, சர்ச்சிங் எல்லாம் பாத்தீங்கன்னா மிச்சம் இல்லாம பூர்த்தி ஆயிடுமோ, எந்த சர்ச்சிங்கும் இருக்காதோ, அப்படிப்பட்ட அந்த ஞானத்தை பாத்தீங்கன்னா ந அவசேஷோ பவதி மிச்சமில்லாமல் போகுமோ, அப்படிப்பட்டதை பாத்தீங்கன்னா மத்து மத்து தத்துவஜோ யக என்ன பத்தின தத்துவத்தை அறிந்தவன் எவனோ ச சர்வஜோ பவதி இத்தியர்த்தக. என்ன பத்தின தத்துவத்தை அறிஞ்சா அவன் என்ன ஆயிடுறான், பூரண ஞானியாக ஆகிவிடுகின்றான். அப்ப ஞானத்தை அறிஞ்சு அதுக்கப்புறம் விஞ்ஞானத்தை அடைஞ்சோம் அப்படின்னா சர்வஜனாயி பூரணமாயிடுறான். அப்படிப்பட்டது அவனுக்கு மிச்சம் இந்த உலகத்துல செய்ய வேண்டியதோ அறிய வேண்டியதோ ஒன்றுமே இல்லாமல் போய்விடும். அப்படிப்பட்ட விஷயத்தை நான் சொல்ல போகிறேன். அதோ விசிஷ்ட பலத்துவாத் துர்லபம் ஞானம். அதனால என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த ஞானத்தோட பலன் ரொம்ப ஸ்பெஷல். இந்த ஞானத்தோட பலன் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஈஸ்வரனை பத்தின ஞானம் தான் இந்த உலகத்திலேயே பெரிய ஞானம். நானோ டெக்னாலஜியை தெரிஞ்சுக்கிட்டோ, இல்ல கிரையோஜெனிக் இன்ஜினை தெரிஞ்சுக்கிட்டோ, இல்ல பாத்தீங்கன்னா ஏஐயை தெரிஞ்சுக்கிட்டோ ஒன்னும் ஆக போறது இல்லை. போயிட்டே இருக்கும் தொடுவான மாதிரி. பரமாத்மாவோட ஞானத்தை ஒருத்தர் தெரிஞ்சுக்கிட்டார் அப்படின்னா ஜீவனம் பூர்த்தி ஆயிடும். அதனால இது ரொம்ப ஸ்பெஷல் ஞானம். அதனால பாத்தீங்கன்னா விசிஷ்ட பலத்துவார். விசிஷ்ட பலம்னா ரொம்ப ஸ்பெஷலான பலனை உடையதா இருக்கு. என்ன பலன் சுவாமி? மோட்சம். இந்த ஜென்மம் பாத்தீங்கன்னா எல்லாம் இல்லாம போய்விடும். அப்படிப்பட்ட அந்த விசிஷ்ட பலத்தை உடைய இந்த ஞானத்தை துர்லபம், இதை அடைவதற்கு ரொம்ப கஷ்டமானது. அப்படிப்பட்ட ஞானத்தை நான் உனக்கு சொல்ல போகிறேன் அப்படின்னு கான்சென்ட்ரேஷனை நம்ம பக்கம் இழுத்துட்டு சொல்ல போறார். நான் அடுத்த கிளாஸ்ல இருந்து ஒவ்வொன்றா சொல்ல போறேன். பார்க்கலாம். மீதி கிளாஸ் அடுத்தது பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஓம் கீதா சாஸ்திரமிதம் புண்ணியம் யப்படேத பிரயத புமான் விஷ்ணோ பதமவாப்னோதி பயசோகாதிவர்ஜிதः. கீதாத்யயனசீலஸ்ய பிராணாயாம பரஸ்ய ச நைவ சந்தேஹி பாபானி பூர்வஜன்ம கிருதானி ச மலநிர்மோச்சனம் பும்சாம் ஜலஸ்நானம் தினே தினே சக்ருத் கீதாம்பசி ஸ்நானம் சம்சாரமலநாசனம். கீதாசு கீதா கர்த்தவ்யா கிமன்யை சாஸ்திர விஸ்தரைஹி யா ஸ்வயம் பத்மநாபஸ்ய முகபத்மாத் வினிஸ்ருதாம் பாரதாமிருத சர்வஸ்வம் விஷ்ணோ வக்த்ராத் வினிஸ்ருதம். கீதா கங்கோதகம் பீத்வா புனர்ஜன்ம ந வித்யதே. சர்வோபனிஷதோ காவः दोग्धा गोपालनन्दरः पार्थो वत्ससुधीर्भोक्ता दुग्धं गीतामृतं महत्. एकं शास्त्रं देवकी पुत्र गीतम् एको देवो देवकी पुत्र एव. एको मन्त्रस्तस्य नामानि यानि कर्माप्येकं तस्य देवस्य सेवा. इति श्रीमद्भगवद्गीता माहात्म्यं सम्पूर्णम्. ओम श्रीकृष्णाय परमात्मने नमः. श्रीकृष्ण कृष्ण कृष्ण. कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रकृतिर्स्वभावात् करोमि यत् सकलं परस्मै नारायणायेति समर्पयामि. ओम तत्सत् इति परब्रह्मार्पणमस्तु. नारायण 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 नारायण.